Okay, good afternoon, everyone. Shall we start the session? Shall we start, sir? So, yes, welcome to the practical workshop conducted by CNB. So, உங்களுக்கு GST sessionsல இருக்க doubts பத்தி plus we will see some other details in brief in this session. First, before session போறதுக்கு முன்னாடி, we would like to give an intro about ourselves. Who we are? We are consulting and beyond. நாங்க வந்துட்டு ஒரு 25 years of experience in finances and the core management services. So, we are a leading audit firm. We are located in Chennai. We would like to work more on management consulting and financial advisory services. Further, we have 4 more verticals. First, audit and assurance, then management consulting, then corporate finance, and then tax advisory. Okay. We would like to thank our founder and the mentors to bring out this kind of session. The person who is going to present, myself, Netaji, and then team members are Vani as well as Nanda. Okay. இப்போ நம்ம செஷனுக்குள்ள போவோம். இந்த செஷன் வந்துட்டு 2 பார்ட்டா கண்டக்ட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் செஷன் டுடே அண்ட் ஃபர்தர் செஷன் வில் பி டேக்கன் ஃபார்வர்ட் பேஸ்ட் ஆன் த ரெஸ்பான்சஸ். இப்போ நம்ம வந்துட்டு இந்த செஷன்ல என்னென்ன பார்க்க போறோம்ட்டு we will have a first index. ஃபர்ஸ்ட் இன்புட் டேக்ஸ் கிரெடிட்னா என்ன, அதை பத்தி ஒரு ஐடியா, தென் பிளாக் த கிரெடிட், அப்புறம் ரிவர்சல் ஆஃப் ஐடிசி நியூ கான்செப்ட் பிளஸ் இ இன்வாய்சஸ். இது எல்லாமே நம்ம இப்போ பார்க்க போறோம். பிஃபோர் கெட்டிங் டு செஷன் ஒரு ஃபியூ திங்ஸ் நம்ம வந்துட்டு மைண்ட்ல வச்சுக்கணும். அது என்னன்னு ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துருவோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் திங், நம்ம கிட்ட இருக்க அக்கௌண்டிங் சாஃப்ட்வேரும் பில்லிங் சாஃப்ட்வேரும் ஒரே சாஃப்ட்வேர் இருந்துச்சுன்னா தேர் வில் நாட் பி எனி ப்ராப்ளம். பட் இப்போ நம்ம யூஸ் பண்ற சாஃப்ட்வேர் அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர் ஒன்றும் பில்லிங் சாஃப்ட்வேர் வேறையும் இருந்துச்சுன்னா we have to make sure both the incomes are same. For example, we have multiple billing software such as நம்ம கிட்ட சே வந்துட்டு குவாண்டோ ஆர் கோ ஃப்ரூகல் அந்த மாதிரி நிறைய சாஃப்ட்வேர்ஸஸ் இருக்கு. அதுவும் நம்ம யூஸ் பண்ற டேலியும் மேட்ச் ஆகணும். தென் எவ்ரி மந்த் நம்ம காமிக்கிற ஜிஎஸ்டிஆர் 1ல இருக்கிற இன்கம் கரெக்டா வந்துட்டு ரெஸ்பெக்டிவ் ஹெட்டர்ஸ்ல நம்ம ப்ரெசென்ட் பண்றோமா இல்லையான்ட்டு. ஓகே, ரெஸ்பெக்டிவ் இ இன்வாய்சஸ் வந்துட்டு ரெஃப்ளெக்ட் ஆயிருக்கா இல்லையா, இ இன்வாய்சஸ் கூட நம்ம மேட்ச் பண்ணி பார்க்கணும். ஜிஎஸ்டிஆர் 1க்கும் இ இன்வாய்சஸும் ப்ராப்பரா இருக்கா இல்லையான்னு we have to make sure it is correct. தென் இவே பில் இருக்கிறது வந்துட்டு எல்லா டைமும் வந்துட்டு இ இன்வாய்சஸ் கொடுத்த உடனே இவே பில்லோட ஃபர்ஸ்ட் பார்ட் ஜென்ரேட் ஆயிரும். அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டும் நம்மளோட ஃபைல் பண்றப்ப ஜிஎஸ்டிஆர் 1லையும் கரெக்டா இருக்கா இல்லையான்னு we have to cross verify it. அண்ட் தென் இன்கம் as per ஜிஎஸ்டிஆர் 1 நம்ம ஃபைல் பண்ணிட்டு திரும்ப 3B ஃபைல் பண்றப்போ 1ல என்ன இன்கம் காமிச்சோமோ அதே தான் 3Bலயும் ரிஃப்ளெக்ட் ஆகுதான்னு we have to make sure it is correct. லாஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னா we have to ensure நம்மளுடைய 2Bல என்ன காமிச்சிருக்கோ அந்த இன்புட் தான் வந்துட்டு நம்ம எடுத்துட்டு வரோமா இல்லையா நம்மளுடைய 3Bக்கு. ஒன் செகண்ட். ஓகே, ஃபியூ திங்ஸ் மட்டும் திரும்ப ஐ வுட் லைக் டு ஹைலைட். இதை வந்துட்டு ரிப்பீட் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட இருக்க அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர் அண்ட் பில்லிங் சாஃப்ட்வேர், அக்கௌண்டிங் சாஃப்ட்வேரும் பில்லிங் சாஃப்ட்வேரும் ஒரே சாஃப்ட்வேர் இருந்துச்சுன்னா எந்த ப்ராப்ளமும் இல்லை. பட் when we use different software for billing and as well as accounting னா நம்ம வந்துட்டு 2ல இருக்க இன்கமும் கரெக்டா மேட்ச் ஆகுதான்ட்டு ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு என்ஷூர் பண்ணிக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப். தென் இன்கம் வந்துட்டு நம்ம கிட்ட இருக்கிற டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்கம் நம்ம கிட்ட இருக்கலாம். சே வந்துட்டு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிருக்கலாம், திரும்ப வந்துட்டு லோக்கல் சேல்ஸஸ் பண்ணிருப்போம். அந்த B2C B2P வந்துட்டு ரெஸ்பெக்டிவ் ஹெட்டர்ஸ்ல கரெக்டா நம்ம கொடுக்குற மாதிரி we have to ensure. செகண்ட் ஒன், தேர்ட் இ இன்வாய்சஸ் ப்ராப்பரா வந்துட்டு நம்ம ரைஸ் பண்ணிருக்கோம் இல்லையா, அந்த ரைஸ் பண்ணது எல்லாமே வந்துட்டு ஜிஎஸ்டிஆர் 1ல ரெஃப்ளெக்ட் ஆகுதா இல்லையான்னு we have to ensure. ஃபோர்த் பாயிண்ட், நம்மளோட இவே பில் வந்துட்டு இ இன்வாய்சஸ் ரைஸ் பண்ணோம்னா இட் வில் பி டைரக்ட்லி ரிஃப்ளெக்டிங். ஒருவேளை இவே பில் இ இன்வாய்ஸ் நம்மளுக்கு அப்ளிகபிள் இல்லை அப்படின்னா we have to ensure இவே பில்ல இருக்கிறது எல்லாமே வந்துட்டு நம்ம கொண்டு வந்திருக்கோமா இல்லையா ஜிஎஸ்டிஆர் 1ல. தென் இன்கம் as per ஜிஎஸ்டிஆர் 1ம் 3Bயும் கரெக்டா மேட்ச் ஆயிருக்கணும். எல்லாம் வந்துட்டு நம்ம ஃபைல் பண்றப்ப வந்துட்டு ஒரு பாப்அப் காமிச்சிரும். லாஸ்ட் அண்ட் இம்பார்ட்டன்ட் திங், இன்புட் as per 2Bயும் மேட்ச் ஆயிருக்கணும். இல்லைன்னா வந்துட்டு we have to do the reconciliation. ஃபர்தரா இதோட டீடைல்ஸ் இன்னும் நம்ம பார்ப்போம். இன்புட் டேக்ஸ் கிரெடிட் ஃபர்ஸ்ட் திங். ஃபர்ஸ்ட் இன்புட் டேக்ஸ் கிரெடிட்னா என்னன்னு பார்ப்போம்.
இன்புட் டேக்ஸ் கிரெடிட் நம்ம ஒரு ப்ராடக்ட்டை வந்துட்டு பர்ச்சேஸ் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ப்ராடக்ட்டை சேல் பண்றதுக்கு முன்னாடி வில் பி பையிங் ரா மெட்டீரியல்ஸ். அந்த ரா மெட்டீரியலுக்கு ஆல்ரெடி நம்ம ஜிஎஸ்டி பே பண்ணியிருப்போம். அந்த பே பண்ண ஜிஎஸ்டியை வந்துட்டு நெட் பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்கிறதா வந்துட்டு நம்ம டேக்ஸை வந்துட்டு பே பண்ண போறோம். அதை வந்துட்டு நம்ம இன்புட் டேக்ஸா எடுத்துக்கிறோம். அதோட அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அவுட்புட்டோட அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ரெஸ்ட் தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு பே பண்ணுவோம். இதுக்கு என்னென்னலாம் கண்டிஷன்ஸ் நம்ம பார்ப்போம். இந்த ஒரு 5 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணதான் வந்துட்டு நம்ம அந்த மாதிரி இன்புட் டேக்ஸ் கிரெடிட் எடுக்க முடியும். ஃபர்ஸ்ட் கண்டிஷன், உங்ககிட்ட வந்துட்டு டேக்ஸ் இன்வாய்ஸ் இருக்கணும். அந்த டேக்ஸ் இன்வாய்ஸ்ல ரெஸ்பெக்டிவ் நீங்க தான் வந்துட்டு பையர்ங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கணும் அலாங் வித் த நம்பர், உங்க ஜிஎஸ்டி நம்பர். தென் சப்ளையர் வந்துட்டு ரிட்டர்ன் ஃபைல் பண்ணியிருக்கணுமானா பண்ணியிருக்கணும். ஏன்னா அவங்க ஃபைல் பண்ணாதான் நம்மளுக்கு 2Bல ரெஃப்ளெக்டே ஆகும். அப்படி ரெஃப்ளெக்ட் ஆகிறது மட்டும்தான் we can take ITC. தேர்ட் பாயிண்ட், நம்ம வந்துட்டு பர்ச்சேஸ் பண்றப்போ கிரெடிட்ல வாங்கியிருந்தோம்னா we have to make payment within 180 days. 180 days. அந்த 180 டேஸ்க்கு மேல ஆயிருச்சு, நான் இன்னும் பேமெண்ட் பண்ணல அப்படிங்கிறப்ப என்ன பண்ணணும்னா we have to reverse it. அதை ரிவர்ஸ் பண்ணிட்டு எப்போ நம்ம பே பண்றோமோ அப்போ அதே ஐடிசி நம்ம அவைல் பண்ணிக்கலாம். ஒருவேளை நான் அப்படி ரிவர்ஸ் பண்ணலன்னா என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறது கமிங் பேக் ஸ்லைட்ஸ்ல வந்து டீமில் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. தென் ஆனுவல் ரிட்டர்ன், இப்போ எனக்கு ஐடிசி ரெஃப்ளெக்ட் ஆகுது என்னோட போர்ட்டல்ல, நான் எப்போ வரைக்கும் அதை எடுக்கலாம் அப்படின்னா உங்களோட ஆனுவல் ரிட்டர்ன் ஃபைல் பண்ற வரைக்கும் ஆர் 30th நவம்பர் ஆஃப் த சக்சீடிங் ஃபினான்ஷியல் இயர், அது வரைக்கும் நீங்க அந்த ரெஸ்பெக்டிவ் ஐடிசியை கிளைம் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் உங்க போர்ட்டல்ல 2Bல அது காமிச்சிட்டு இருக்கும். அந்த ஆனுவல் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணதுக்கு அப்புறம் தான் அது லேப்ஸ் ஆகும். லாஸ்ட் பாயிண்ட், நீங்க பர்ச்சேஸ் பண்ண ப்ராடக்ட் வந்துட்டு பிசினஸ் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிருக்கணும். சேம் வந்துட்டு நீங்க ஒரு அசெட் வாங்குறீங்க, அதை வந்துட்டு உங்களோட பர்சனல் பர்பஸ்க்கு யூஸ் பண்றீங்கன்னா அதுக்கான இன்புட் டேக்ஸ் இங்க நீங்க கிளைம் பண்ணக்கூடாது. ஓகே, குயிக் ரன் த்ரூ 5 பாயிண்ட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், டேக்ஸ் இன்வாய்சஸ் மேண்டட்டரி. செகண்ட், சப்ளையர் வந்துட்டு ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிருக்கணும். அப்படி ஃபைல் பண்ணியிருந்தா தான் நம்மளுக்கு 2Bல காமிக்கும். தேர்ட் பாயிண்ட், நம்ம வந்து 180 டேஸ்க்குள்ள பேமெண்ட் பண்ணிருக்கணும். அப்படி பே பண்ணலைன்னா we have to reverse it. அண்ட் தென் ரிவர்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் எப்போ நம்ம பே பண்றோமோ அப்போ நம்ம எடுத்துக்கலாம். ஃபோர்த் பாயிண்ட், ஆனுவல் ரிட்டர்ன் வரைக்கும் நம்மளுக்கு டைம் இருக்கு. உங்களுக்கு ஐடிசி ரெஃப்ளெக்ட் ஆயிருச்சு, உங்க 2Bல வந்துருச்சுன்னா நீங்க இமீடியட்டா எடுக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்க வந்துட்டு 30th நவம்பர் ஆஃப் த நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயர் ஆர் டேட் ஆஃப் ஃபைலிங் ஆஃப் ஆனுவல் ரிட்டர்ன் விச் எவர் இஸ் இயர்லியர், இந்த டைம்ல நம்ம பண்ணிக்கலாம். லாஸ்ட் அண்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ், பிசினஸ் பர்பஸ்க்கு இருக்கிறதா வந்துட்டு we have to take ITC. தென் இப்போ நம்ம வந்துட்டு ஐடிசி எடுக்கிறத பார்த்தோம். எந்தெந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வந்துட்டு நம்ம வந்துட்டு எடுக்கக்கூடாது. பிளாக்டு கிரெடிட் செக்ஷன் 17(5)ல வந்துட்டு அவங்க லிஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ரிடாமினண்டா ஒரு 5 திங்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு எந்த பிசினஸ் பண்ணாலும் அப்ளிகல் ஆகும். யூ வுட் லைக் டு ஹைலைட் த திங்ஸ். ஃபர்ஸ்ட், மோட்டார் வெஹிக்கிள். மோட்டார் வெஹிக்கிள் லெஸ் தென் 13 சீட்ஸ் ஃபார் பேசஞ்சர் டிரான்ஸ்போர்ட்டேஷன், இது வந்து எடுத்துக்க முடியாது. இப்போ அதே நான் வந்துட்டு ஒரு பஸ் வாங்குறேன், அந்த பஸ் வந்துட்டு மோர் தென் 13 சீட்ஸ் 15 சீட்ஸ் இருக்குன்னா நான் எடுத்துக்கலாம். இப்போ we will have one question. say நான் வந்துட்டு ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் கூட்ஸ் பண்றதுக்கு ஒரு வந்து ஒரு கேரேஜ் டிரான்ஸ்போர்ட்டர் வாங்குறேன். அந்த டிரான்ஸ்போர்ட் ஆஃப் வெஹிக்கிள் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் கூட்ஸ் பண்றதுக்கான ஐடிசி நான் எடுக்கலாமா எடுக்கக்கூடாதா? கமெண்ட்ல சொல்லுங்க. we'll wait for 10 seconds. எஸ் மேம். ஸோ கொஸ்டின்ஸ் வேணா நான் உங்களுக்கு திரும்ப சொல்றேன். நான் வந்துட்டு ஒரு வெஹிக்கிள் வாங்குறேன், ஒரு லாரி வாங்குறேன்னு வச்சுக்கோங்க. அந்த லாரிக்கான ஐடிசி வந்துட்டு நான் எடுக்கலாமா எடுக்கக்கூடாதா? ஐ திங்க் மிஸ் கவிதா ஹேஸ் அட்ரஸ்ட். பர்ஃபெக்ட் சார், நாகராஜன் சார். ஸோ அதுக்கான இன்புட் நம்ம எடுத்துக்கலாம், பிகாஸ் அது வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் கூட்ஸ்க்கு நம்ம எடுத்திருக்கோம். பட் இதே இது வந்துட்டு மோட்டார் வெஹிக்கிள் இருக்கு, 13 சீட்ஸ்க்கு கம்மியா இருந்துச்சுன்னா we should not take it. ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட், ஒரு இமூவபிள் ப்ராப்பர்ட்டி கன்ஸ்ட்ரக்ட் பண்றோம். அந்த இமூவபிள் ப்ராப்பர்ட்டி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணதை கேபிட்டலைஸ் பண்ணோம்னா வந்துட்டு அதுக்கான ஐடிசி நம்ம எடுத்துக்க கூடாது. ஹவவர் இதே விஷயம் வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு ரிப்பேர்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்க. நான் கேபிட்டலைஸ் பண்ணலப்பா, அதுக்கான ஐடிசி வந்துட்டு நான் கேபிட்டலைஸ் பண்ணல. அதுக்கு பதில் நான் வந்துட்டு ரெனோவேட் பண்ணியிருக்கேன், அந்த ரெனோவேஷனை வந்துட்டு நான் எக்ஸ்பெண்டிச்சர்ல காமிச்சிருக்கேன்னா அதுக்கான ஐடிசி நம்ம எடுக்கலாம். அவன் சொல்றது கேபிட்டலைஸ் பண்ணது மட்டும் தான் வந்துட்டு பிளாக் பண்ணியிருக்காங்க. தேர்ட் ஒன், நீங்க யூஸ் பண்ற பர்சனல் கன்சம்ஷன் வந்துட்டு எடுத்துக்க கூடாது. ஃப்ரீ சாம்பிள்ஸை நான் கொடுக்குறேன், ஃப்ரீ சாம்பிள்ஸை கொடுக்குறப்ப நான் ஜிஎஸ்டி கலெக்ட் பண்ண மாட்டேன். ஸோ அதுக்கான ஐடிசி அவைல் பண்ணக்கூடாது. சிமிலர் டு ஃப்ரீ சாம்பிள்ஸ், கிஃப்ட்ஸ்க்கும் நம்ம வந்துட்டு ஐடிசி எடுக்கக்கூடாது. ஒருவேளை வந்துட்டு நம்ம கூட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி வச்சிருக்கோம், நம்ம இங்கிருந்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டு இருக்கு, அந்த டைம்ல வந்துட்டு கூட்ஸ் லாஸ்ட் ஆர் டிஸ்ட்ராய்ட் ஆர் ஸ்டோலன்னா
அதுக்கான ஐடிசி வந்துட்டு நம்ம அவைல் பண்ணக்கூடாது. ஃபுட் அண்ட் பெவரேஜஸ், ஹெல்த் சர்வீசஸ் அண்ட் பியூட்டி ட்ரீட்மெண்ட் அண்ட் இது இல்லாமல் இன்னும் கொஞ்சம் செட் ஆஃப் சர்வீசஸ் இருக்கு பிளாக் டிக்ரெட்ல வர்றதுக்கு. மேஜர் திங்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு இதுதான் வந்துட்டு ரிப்பீட் ஆகிட்டு இருக்கும். Then I would like to hand over the session to Miss Vani. Good afternoon, everyone. Am I audible? Thank you, Netaji sir. நம்ம ஜிஎஸ்டி பத்தி பேசிக் ப்ரொவிஷன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி நேதாஜி சார் சொன்னாரு. In order to get clarity in the content, let us look into some practical case scenarios. Here comes the question: is e-invoice mandatory for taking ITC? If yes, what are the consequences of non-compliance? இந்த கொஸ்டின் பார்க்கறதுக்கு முன்னாடி நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஸோ அதை வச்சு நம்ம இந்த கொஸ்டினை ரிலேட் பண்ணலாம். இமேஜின் அ சிச்சுவேஷன் வேர் ஐ எம் அ சப்ளையர். எனக்கு இன்வாய்சிங் மேண்டேட்டரி. நான் உங்களுக்கு குட்ஸ் சேல்ஸ் பண்றேன். நான் உங்களுக்கு இன்வாய்ஸ் தராம நார்மல் டாக்ஸ் இன்வாய்ஸ் மட்டும்தான் தரேன். ஸோ ஆஸ் எ ரெசிபியன்ட் ஆஃப் குட்ஸ், இந்த சிச்சுவேஷன்ல நான் கொடுக்குற நார்மல் டாக்ஸ் இன்வாய்ஸ் மட்டும் வச்சு உங்களால ஐடிசி அவைல் பண்ணிக்க முடியுமா? உங்க ஆன்சர்ஸை சாட்ல சொல்லுங்க. நான் திரும்ப சொல்றேன், நான் ஒரு சப்ளையர். எனக்கு இன்வாய்சிங் அப்ளிகேபிள். நான் உங்களுக்கு நார்மல் டாக்ஸ் இன்வாய்ஸ் தான் தரேன். ஸோ அந்த நார்மல் டாக்ஸ் இன்வாய்ஸ் வச்சு ஐடிசி அவைல் பண்ணிக்க முடியுமா? ஸோ ஓகே, தேங்க்யூ. மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் கரெக்டா ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. ஸோ இப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து பார்க்கலாம். பேசிக் ப்ரொவிஷன்ஸ், ஐடிசி அவைல் பண்றதுக்கான பேசிக் கண்டிஷன்ஸ் படி, as நேதாஜி சார் டோல்ட், ஸோ ஐடிசி அவைல் பண்ணணும்னா பொசிஷன் ஆஃப் அ வேலிட் டாக்குமெண்ட் இஸ் அ மெயின் கண்டிஷன். ஸோ இந்த இடத்துல அந்த வேலிட் டாக்குமெண்ட் என்ன அப்படின்ற கொஸ்டின் வந்து ரைஸ் ஆகுது. ஸோ சிஜிஎஸ்டி ரூல்ஸ் படி எப்போ ஒரு சப்ளையருக்கு இன்வாய்சிங் மேண்டேட்டரி ஆகுதோ அப்போ அந்த வேலிட் டாக்குமெண்ட் இன்வாய்ஸ் தான். அந்த சிச்சுவேஷன்ல நார்மல் டாக்ஸ் இன்வாய்ஸ் வச்சு உங்களால ஐடிசி அவைல் பண்ணிக்க முடியாது. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் இஸ் இன்வாய்ஸ் இஸ் மேண்டேட்டரி ஃபார் டேக்கிங் ஐடிசி. சப்போஸ் இதே சிச்சுவேஷன்ல நீங்க இருக்கீங்க அப்படின்னா, நார்மல் டாக்ஸ் இன்வாய்ஸ் தான் என்னோட சப்ளையர் தந்தாரு, இன்வாய்ஸ் தரல அப்படின்னா அந்த பர்ச்சேஸ்க்கான ஐடிசியை நீங்க அவைல் பண்ணிக்க கூடாது. சிம்பிள். இன்வாய்ஸ் அப்ளிகபிள் ஆனா இன்வாய்ஸ் தான் உங்களோட வேலிட் டாக்குமெண்டா இருக்கும். ஸோ அது இருந்தால் மட்டுமே நீங்க ஐடிசி கிளைம் பண்ண முடியும். நெக்ஸ்ட், ஹியர் கம்ஸ் எ பார்ட்டி கால் எஸ்எம்டி லிமிடெட். அவங்க ஏபிசி பேங்க்குக்கு மந்த்லி பேசிஸ்ல பேங்க் சார்ஜஸ் பே பண்றாங்க. ஸோ யூஸ்வலா நமக்கு தெரியும் பேங்க் சார்ஜஸ்க்குன்னு செப்பரேட்டா இன்வாய்ஸ் வராது. எஸ்எம்டி லிமிடெடோட 2Bல இந்த பேங்க் சார்ஜஸ் ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. இப்போ எஸ்எம்டி லிமிடெட் நம்ம கிட்ட என்ன கேக்குறாங்கன்னா, என்னோட 2Bல ரெஃப்ளெக்ட் ஆகிடுச்சு, ஆனா என்கிட்ட இன்வாய்ஸ் இல்ல, இப்போ நான் இந்த ஐடிசி எடுத்துக்கலாமா அப்படின்னு வந்து கேக்குறாங்க. ஸோ எஸ்எம்டி லிமிடெட் ஆக்சுவலா என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லி இப்ப நான் சொல்றேன். லாஸ்ட் கேஸ் சினாரியோல பார்த்த மாதிரி அந்த பேசிக் கண்டிஷனான பொசிஷன் ஆஃப் அ வேலிட் டாக்குமெண்ட் அப்படின்ற ரூல் தான் இங்க பிரேக் ஆகுது. அந்த பேசிக் கண்டிஷன்ஸ் எல்லாமே சாட்டிஸ்ஃபை பண்ணால் மட்டுமே ஐடிசி அவைல் பண்ணிக்க முடியும். இந்த இடத்துல ஈவன் தோ எஸ்எம்டி லிமிடெடோட 2Bல அந்த பேங்க் சார்ஜஸ் ரெஃப்ளெக்ட் ஆயிருந்தாலும் வேலிட் டாக்குமெண்ட் இல்லாதனால அவர் ஐடிசி அவைல் பண்ணிக்க முடியாது. இன் ஆர்டர் டு அவைல் ஐடிசி, எஸ்எம்டி லிமிடெட் ஏபிசி பேங்கை அப்ரோச் பண்ணி ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பேங்க் சார்ஜஸ் வாங்கினக்கு அப்புறம் மட்டுமே ஐடிசி அவைல் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட், ஹியர் இஸ் அ பார்ட்டி கால்ட் அனுராக். அவரு யாதவ்ன்ற சப்ளையர் கிட்ட இருந்து மார்ச் 1 அன்னைக்கு குட்ஸ் பர்ச்சேஸ் பண்றாரு. குட்ஸோட காஸ்ட் 1 lakh, ஜிஎஸ்டி காம்போனன்ட் 18,000. இவரு மார்ச் 1 வாங்குறாரு. அந்த 18,000 ஐடிசியை மார்ச் மந்தே அவைல் பண்ணிக்கிறாரு. ஆனா ஃபைனல் பேமெண்ட் டிசம்பர் 1 தான் மேக் பண்றாரு. இப்போ அனுராக் என்ன டவுட்னா, நான் இந்த 18,000 ஐடிசி அவைல் பண்ணது கரெக்டா? இதுக்கான ஆன்சர் என்னன்னு இப்ப பார்க்கலாம். ஜிஎஸ்டில ஒரு ரூல் வந்து இருக்கு. சப்ளையர் கொடுத்த இன்வாய்ஸ் டேட்ல இருந்து 180 டேஸ்க்குள்ள பேமெண்ட் பண்ணால் மட்டுமே ஐடிசி அவைல் பண்ணிக்க முடியும். பேமெண்ட் பண்ணாத பட்சத்துல அவைல் பண்ண அந்த ஐடிசியை ரிவர்ஸ் பண்ணணும். ஸோ அனுராக் ஓட கேஸ்ல அவர் மார்ச் 1 குட்ஸ் வாங்குறாரு. அதாவது டேட் ஆஃப் இஷ்யூ ஆஃப் இன்வாய்ஸ் இஸ் மார்ச் 1. ஸோ அதுல இருந்து 180 டேஸ் கால்குலேட் பண்ணோம்னா 30th August 2023. ஆக்சுவலா அனுராக் என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா 30th Augustோட ரிட்டர்ன் செப்டம்பர் 20ல ஃபைல் பண்ணும். ஸோ அப்போ இந்த 18,000 ஐடிசியை ரிவர்ஸ் பண்ணிருக்கணும்.
இவரு பேமெண்ட்டும் பண்ணல ரிவர்ஸும் பண்ணாதனால 18% பெர் ஆனம் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும். ஸோ இப்போ ஒரு கொஸ்டின் வரும், அனுராக் ரிவர்ஸ் பண்ணல ஆனா 1st டிசம்பர் வந்து பே பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ இந்த ஐடிசியை ரீக்ளைம் பண்ணிக்கலாமா அப்படின்னா பண்ணிக்கலாம். ஸோ நேதாஜி சார் ஃபர்ஸ்ட் சொன்னாரு ஐடிசி அவைல் பண்றதுக்கு டைம் லிமிட் இருக்கு. நவம்பர் 30 of the succeeding financial year or date of filing annual return whichever is earlier. ஆனா இந்த ரூல் படி நீங்க ஐடிசி ரிவர்ஸ் பண்ணா மட்டும் அந்த டைம் லிமிட் அப்ளிகேபிள் ஆகாது. அதாவது நீங்க எப்போ பே பண்றீங்களோ அப்போ ரீக்ளைம் பண்ணிக்கலாம். ஸோ அனுராக் 1st டிசம்பர் பே பண்றாரு அப்படின்னா அப்போ அந்த ஐடிசியை ரீக்ளைம் பண்ணிக்கலாம். ஸோ ஆடியன்ஸ், இட்ஸ் டைம் ஃபார் அ போல். கெட் ரெடி வித் யுவர் ஆன்சர்ஸ். ஓகே, நான் வந்து இப்போ ஒரு சினாரியோ சொல்றேன். அந்த சினாரியோல அங்க இருக்கிற பார்ட்டி பண்ண ட்ரீட்மெண்ட் கரெக்டா இல்லையான்னு நீங்க சொல்லுங்க. ஸோ தெர் இஸ் அ பார்ட்டி ஹாப்பி சாக்கோ. அவங்க வந்து ஒரு பிஸ்கெட் செல்லிங் கம்பெனி. அவங்க கிட்ட எக்ஸஸ் ஸ்டாக் வந்து இருக்கு. அந்த ஸ்டாக் கிளியர் பண்றதுக்காக பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் அனௌன்ஸ் பண்றாங்க. ஸோ இந்த ஸ்கீம்ல சேல்ஸ் பண்ணும்போது என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரே ஒரு பேக்கெட் மட்டும்தான் பில் கொடுக்குறாங்க. அதாவது இன்வாய்ஸ்ல ஒரே ஒரு பேக்கெட்டோட டீடைல்ஸ் மட்டும்தான் கொடுக்குறாங்க. அந்த ஒரு ப்ராடக்ட்டுக்கு தான் அவுட்புட் டேக்ஸும் கட்டுறாங்க. ஆனா இன்புட் டேக்ஸ் கிரெடிட் கிளைம் பண்ணும்போது 2 பேக்கெட்டுக்குமே கிளைம் பண்றாங்க. ஸோ ஹாப்பி சாக்கோ பண்ண இந்த ட்ரீட்மெண்ட் கரெக்டா இல்லையான்னு உங்க ஆன்சர்ஸை போல்ல சொல்லுங்க. having a time of 10 seconds. இப்போதைக்கு உங்களுக்கு ஏதோ query இருந்துச்சுன்னா ப்ளீஸ் போஸ்ட் your query in the chat section. We'll address it at the end of the session. So majority of the audience correct இல்லைன்னு நோ சொல்லியிருக்கீங்க. ஸோ மெஜாரிட்டி ஆஃப் த ஆடியன்ஸ் கரெக்டான ஆன்சர் சொல்லியிருக்கீங்க. ஆக்சுவலா ஹாப்பி சாக்கோ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மெஜாரிட்டி ஆஃப் த ஆடியன்ஸ் கரெக்டான ஆன்சர்ஸ் தான் சொல்லியிருக்கீங்க. ஸோ ஹாப்பி சாக்கோ ஆக்சுவலா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ப்ராடக்ட் அவங்க இன்வாய்ஸ்ல ப்ராடக்ட் ஏ போட்டு குவான்டிட்டி 2 போட்டு அமௌண்ட் 100 அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ இந்த 100 அப்படின்ற அமௌண்ட்டுக்கு அவங்க அவுட்புட் டேக்ஸ் பே பண்ணியிருக்காங்க. ஆனா ஐடிசி கிளைம் பண்ணும்போது 2 ப்ராடக்ட்டுக்கும் கிளைம் பண்ணியிருக்காங்க. இந்த ட்ரீட்மெண்ட் ஏன் கரெக்ட் இல்லை அப்படின்னா வந்து எப்போ பை ஒன் கெட் ஒன் ஆஃபர்ல குட்ஸ் கொடுக்குறீங்களோ அப்போ ஐடிசி எடுக்கணும். 2 குட்ஸுக்கும் ஐடிசி எடுக்கணும்னா 2 குட்ஸோட டீடைல்ஸும் இன்வாய்ஸ்ல இன்க்ளூட் ஆயிருக்கணும். 2019ல சிபிஐசி ஒரு கிளாரிபிகேஷன் கொடுத்தாங்க. என்ன அப்படின்னா 1+1 ஆஃபர்ல நீங்க சேல்ஸ் பண்ணும்போது 2 குட்ஸை ஒரே பிரைஸ்ல ஆஃபர் பண்றீங்கன்னு அர்த்தம். அதாவது இட் இஸ் மியர்லி அ கைண்ட் ஆஃப் ட்ரேட் டிஸ்கவுண்ட். ஸோ நீங்க 2 ப்ராடக்ட்டுக்கும் ஐடிசி அவைல் பண்ணணும்னா 2 ப்ராடக்ட்ஸோட டீடைல்ஸும் இன்வாய்ஸ்ல இருந்திருக்கணும். ஆக்சுவலி ஹாப்பி சாக்கோ 2 ப்ராடக்ட்டுக்கும் ஐடிசி அவைல் பண்ணணும்னு நினைச்சிருந்தா அவங்க என்ன பண்ணிருக்கணும்னா அவங்க இன்வாய்ஸ்ல ப்ராடக்ட் ஏ ₹100, ப்ராடக்ட் பி ₹100 அண்ட் டிஸ்கவுண்ட் லெஸ் ₹100 போட்டு டோட்டல் வேல்யூ 100 காமிக்கிற பட்சத்துல அவங்க 2 ப்ராடக்ட்டுக்கும் ஐடிசி எடுத்திருக்கலாம். அவங்க பண்ண ட்ரீட்மெண்ட்டுக்கும் இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா 2 ப்ராடக்டோட டீடைல்ஸும் தனித்தனியா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அட் த சேம் டைம் டிஸ்கவுண்ட்டை தனியா இன்வாய்ஸ்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ 1+1 ஆஃபர்ல கொடுக்கும்போது 2 ப்ராடக்ட்டுக்கும் ஐடிசி அவைல் பண்ணணும்னா 2 ப்ராடக்டோட டீடைல்ஸும் இன்வாய்ஸ்ல இன்க்ளூட் ஆயிருக்கணும். நெக்ஸ்ட் கேஸ், there is a party called Xylo Limited. ஸோ அவரோட பிசினஸ்ல சேல்ஸ் ப்ரமோஷனுக்காக லக்கி டிரா கான்டெஸ்ட் அனௌன்ஸ் பண்றாரு. ஸோ இந்த கான்டெஸ்டோட வின்னர்ஸ்க்கு ஃப்ரீயா கொடுக்கறதுக்காக 10 டிவிஸ் பர்ச்சேஸ் பண்ணிருக்காரு. இதோட காஸ்ட் 1 lakh அண்ட் ஜிஎஸ்டி காம்போனன்ட் 18,000. இப்ப Xylo லிமிடெட் நம்ம கிட்ட என்ன கேக்குறாங்க அப்படின்னா நான் வந்து என்னோட கஸ்டமர்ஸ்க்கு ஃப்ரீயா கொடுக்கறதுக்காக டிவி வாங்கியிருக்கேன். ஸோ இந்த பர்ச்சேஸ்ல நான் ஐடிசி அவைல் பண்ணிக்கலாமா? ஆஸ் டிஸ்கஸ்ட் earlier, பிளாக்டு கிரெடிட்ல எப்போ ஒரு குட்ஸை ஃப்ரீயாவோ சாம்பிளாவோ கிஃப்டாவோ கொடுக்குறாங்களோ அப்போ வந்து அந்த கிரெடிட் வந்து ஜிஎஸ்டி ப்ரொவிஷன்ஸ் படி பிளாக். ஈவன் தோ அது பிசினஸ் பர்பஸ்க்காகவே இருந்தாலும் ஐடிசி வந்து அவைலபிள் கிடையாது. ஸோ இந்த கேஸ்ல Xylo லிமிடெட் அவங்க வாங்கின டிவியில இருக்கிற ஜிஎஸ்டி காம்போனன்ட்டை ஐடிசியா கிளைம் பண்ணிக்க முடியாது. So next, there is a situation. There is a company called PVR & Co. இவங்க டெக்ஸ்டைல்ஸ் பிசினஸ்ல இருக்காங்க. இவங்க கிட்ட ஒரு வெஹிக்கிள் வந்து இருக்கு. அந்த வெஹிக்கிளோட சீட்டிங் கெப்பாசிட்டி 8. இந்த வெஹிக்கிள்
எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்களோட எம்ப்ளாயீஸோட டிரான்ஸ்போர்டேஷன் பர்பஸ்க்காக யூஸ் பண்றாங்க. இந்த வெஹிக்கிள்காக இன்சூரன்ஸ் சார்ஜஸ் இன்கர் பண்ணியிருக்காங்க. 11,800க்கு இன்சூரன்ஸ் பே பண்ணியிருக்காங்க. அதுல ஜிஎஸ்டி 1,800. அட் த சேம் டைம் இதே வெஹிக்கிள்காக ரிப்பேர்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் இன்கர் பண்ணியிருக்காங்க. காஸ்ட் 59,000, அதுல ஜிஎஸ்டி 9,000. இப்போ பிவிஆர் அண்ட் கோ என்ன கேட்குறாங்க அப்படின்னா, நான் இந்த வெஹிக்கிள் வச்சிருக்கேன், ஸோ இதுக்கு நான் இன்கர் பண்ண எக்ஸ்பென்ஸ்க்கு ஐடிசி அவைல் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னன்னு இப்போ பார்க்கலாம். பிளாக்டு கிரெடிட் ப்ரொவிஷன்ஸ்ல ஃபர்ஸ்ட் ப்ரொவிஷனே a vehicle with a seating capacity of less than 13, அதுக்காக நீங்க பண்ற எக்ஸ்பென்சஸ் எல்லாமே ஜிஎஸ்டில பிளாக்டு கிரெடிட். ஸோ இந்த கேஸ்ல நம்ம முக்கியமா பார்க்க போறது ரெண்டு விஷயம். ஃபர்ஸ்ட், வெஹிக்கிளோட சீட்டிங் கெப்பாசிட்டி 8, அதாவது இட் இஸ் லெஸ் தென் 13. ஜிஎஸ்டி ப்ரொவிஷன்ஸ்ல ஈவன் தோ when a vehicle has a seating capacity of less than 13, ஒரு 3 பர்பஸ்க்கு அவங்க அந்த வெஹிக்கிள் யூஸ் பண்ணா ஐடிசி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன பர்பஸ்னா, ஃபர்ஸ்ட், ஃபர்தர் சப்ளை ஆஃப் சச் வெஹிக்கிள்ஸ், அதாவது நீங்க ஒரு மோட்டார் வெஹிக்கிள் டீலரா இருந்து அதை ரீசேல் பண்றீங்க அப்படின்னா அந்த சிச்சுவேஷன்ல irrespective ஆஃப் சீட்டிங் கெப்பாசிட்டி நீங்க ஐடிசி எடுத்துக்கலாம். ரெண்டாவது, டிரான்ஸ்போர்டேஷன் ஆஃப் பேசஞ்சர்ஸ், டிராவல் ஏஜென்சி வச்சிருக்கீங்க, நான் பேசஞ்சர்ஸ் டிரான்ஸ்போர்ட்காக யூஸ் பண்றேன்னா அப்போ நீங்க ஐடிசி எடுத்துக்கலாம். லாஸ்ட் கேஸ், நான் அந்த வெஹிக்கிள் வச்சுதான் ட்ரைனிங் கொடுக்குறேன் டிரைவிங்க்கு அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க டிரைவிங் ஸ்கூல் வச்சிருந்தீங்கன்னா அப்போ irrespective ஆஃப் த சீட்டிங் கெப்பாசிட்டி நீங்க ஐடிசி அவைல் பண்ணிக்கலாம். பிவிஆர் அண்ட் கோ வச்சிருக்க இந்த வெஹிக்கிள் கீழே மென்ஷன் பண்ணிருக்க எந்த 3 பர்பஸையும் மீட் பண்ணல. ஸோ அந்த வெஹிக்கிள்க்கு அவங்க இன்கர் பண்ண இன்சூரன்ஸ் சார்ஜ் அண்ட் ரிப்பேர்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் சார்ஜ்ல இருக்க ஜிஎஸ்டி காம்போனன்ட் பிளாக்டு கிரெடிட். ஸோ அந்த ஐடிசி நீங்க அவைல் பண்ணிக்க முடியாது. நெக்ஸ்ட் சினாரியோ, தேர் இஸ் அ பார்ட்டி கால் மியா லிமிடெட். அவங்க ஒரு பில்டிங் ரெனோவேஷன் பண்ணிருக்காங்க. ரெனோவேஷனுக்காக பெயிண்ட்ஸ் அண்ட் ஹார்ட்வேர் பர்ச்சேஸ் பண்றாங்க அட் அ காஸ்ட் ஆஃப் ₹1,18,000 which includes GST. இப்போ மியா லிமிடெட் என்ன கேக்குறாங்கன்னா, நான் என் பில்டிங் ரெனோவேஷனுக்காக இதை வாங்கியிருக்கேன், நான் இதுல இருக்கிற இந்த ஜிஎஸ்டி காம்போனன்ட்டை ஐடிசியா கிளைம் பண்ணிக்கலாமான்னு கேட்குறாங்க. ஸோ மியா லிமிடெட் என்ன பண்ணணும்னு இப்ப பார்க்கலாம். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா, கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் அன் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி, அதாவது பில்டிங்கோட கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக நீங்க அவைல் பண்ற எந்த ஒரு குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஓட காஸ்ட்ல இருக்கிற ஜிஎஸ்டி காம்போனன்ட் ஜிஎஸ்டி ப்ரொவிஷன்ஸ் படி பிளாக்டு கிரெடிட்ல வருது. இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, எப்போ இந்த ரெனோவேஷனோட காஸ்ட்டை கேபிட்டலைஸ் பண்றீங்களோ அப்போ நீங்க ஐடிசி கிளைம் பண்ணிக்க முடியாது. அட் த சேம் டைம் இந்த காஸ்ட்டை நான் ரிப்பேர்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் சார்ஜா ட்ரீட் பண்ணி நான் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சரா ட்ரீட் பண்ணேன்னா அப்போ ஐடிசி அவைல் பண்ணிக்கலாம். டு மேக் இட் சிம்பிள், கேபிட்டலைஸ் பண்ணா ஐடிசி அவைல் பண்ணிக்க முடியாது. அட் த சேம் டைம் எக்ஸ்பென்ஸா ட்ரீட் பண்ணா யூ கேன் அவைல் ஐடிசி. நெக்ஸ்ட் கேஸ், there is a party called Ozone Limited. அவங்க அவங்க ஆஃபீஸ்க்காக ஃபர்னிச்சர் அண்ட் கம்ப்யூட்டர்ஸ், அதாவது கேபிட்டல் குட்ஸ் பர்ச்சேஸ் பண்றாங்க. assume that the purchase was happened in 2019. 2019ல பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ அதுக்கான ஐடிசி 50,000 அவங்க 2019லே கிளைம் பண்ணிட்டாங்க. ஒரு 4 வருஷத்துக்கு அப்புறம் இந்த கேபிட்டல் குட்ஸை டிஸ்போஸ் பண்ணிட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சேரிட்டியா ஃப்ரீயா கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ ஓசோன் லிமிடெட் நம்ம கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா, நான் 2019ல வாங்கினேன், அப்போவே நான் ஐடிசி 50,000 அவைல் பண்ணிட்டேன், இப்போ 2023ல நான் டிஸ்போஸ் பண்ணிட்டேன், ஸோ இந்த ஐடிசியை நான் ரிவர்ஸ் பண்ணுமான்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு ஜிஎஸ்டி ப்ரொவிஷன்ஸ் படி என்ன ஆன்சர் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சிஜிஎஸ்டி ரூல்ஸ் படி என்ன அப்படின்னா, நீங்க எப்போ ஒரு கேபிட்டல் குட் வாங்குறீங்களோ அப்பவே அதுக்கான ஐடிசியை அவைல் பண்ணிக்கலாம். இன் தி அசம்ஷன் தட் நீங்க அந்த கேபிட்டல் குட்டை மினிமம் ஒரு 5 இயர்ஸ்க்காச்சும் யூஸ் பண்ணுவீங்கன்ற அசம்ஷன்ல, அதாவது யூஸ்ஃபுல் லைஃப் ஆஃப் எனி கேபிட்டல் குட்ஸ் இஸ் 5 இயர்ஸ், அதாவது 20 குவார்ட்டர்ஸ் அண்டர் ஜிஎஸ்டி லா. சப்போஸ் நீங்க 5 இயர்ஸ்க்குள்ள எய்தர் அதை ரீசேல் பண்ணிட்டீங்க இல்ல டிஸ்போஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க யூஸ் பண்ண குவார்ட்டர்ஸ்க்கு 5% பெர் குவார்ட்டர்ன்ற ரேட்ல நீங்க அவைல் பண்ண ஐடிசியை ரெடியூஸ் பண்ணி ரிவர்ஸ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஓசோன் லிமிடெடோட கேஸ்ல 4 இயர்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க, அதாவது 16 குவார்ட்டர்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. அவங்க அவைல் பண்ண ஐடிசி 50,000. ஸோ 50,000ல 16 குவார்ட்டர்ஸ்க்கு 5% பெர் குவார்ட்டர்ன்ற ரேட்ல ரெடியூஸ் பண்ணி 10,000 ஓசோன் லிமிடெட் ரிவர்ஸ் பண்ணிருக்கணும். So next, there is a party called A.
he has the business in Chennai. அதாவது அவர் தமிழ்நாடு ரெஜிஸ்ட்ரேஷன்ல இருக்கார். பிசினஸ் பர்பஸ்க்காக டெல்லி போறாரு, ஹோட்டல் தாஜ்ல ஸ்டே பண்றாரு. அந்த ஸ்டேக்கான காஸ்ட் 1 lakh அண்ட் ஜிஎஸ்டி காம்பனன்ட் வந்து சிஜிஎஸ்டி 9,000, எஸ்ஜிஎஸ்டி 9,000. ஸோ இப்போ டெல்லியில சார்ஜ் பண்ணிருக்க அந்த இன்வாய்ஸ்ல இருக்கிற சிஜிஎஸ்டி அண்ட் எஸ்ஜிஎஸ்டிய மிஸ்டர் ஏ ஐடிசியா அவைல் பண்ணிக்கலாமா? இதுதான் கொஸ்டின். இதுக்கான ஆன்சர் என்னன்னு இப்ப பார்க்கலாம். ஸோ ஐஜிஎஸ்டி ஆக்ட் படி என்ன அப்படின்னா, எப்போ ஒரு இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியை வச்சு ஒரு சர்வீஸ் ப்ரொவைட் பண்றாங்களோ அந்த சர்வீஸோட பிளேஸ் ஆஃப் சப்ளை என்ன அப்படின்னா அந்த இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியோட லொகேஷன். அதாவது ஏவோட கேஸ்ல பார்க்கும்போது இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி என்னன்னா ஹோட்டல் தாஜ். ஹோட்டல் தாஜ் எங்க இருக்குன்னா டெல்லியில இருக்கு. ஸோ டெல்லியில இருக்கு. ஸோ அதனால இந்த டிரான்சாக்ஷன் இன்ட்ராஸ்டேட் சப்ளை, அதனால சிஜிஎஸ்டி அண்ட் எஸ்ஜிஎஸ்டி சார்ஜ் பண்ணியிருக்காங்க. ஒரு ஸ்டேட்ல சிஜிஎஸ்டி அண்ட் எஸ்ஜிஎஸ்டியா சார்ஜ் பண்ணியிருக்கத இன்னொரு ஸ்டேட்ல ஐடிசியா கிளைம் பண்ணிக்க முடியாது. அதாவது என்னன்னா, டெல்லியில சார்ஜ் பண்ண சிஜிஎஸ்டி அண்ட் எஸ்ஜிஎஸ்டிய தமிழ்நாடு ரெஜிஸ்ட்ரேஷன்ல இருக்கிற மிஸ்டர் ஏ ஐடிசியா கிளைம் பண்ணிக்க முடியாது. ஸோ ஹியர் கம்ஸ் அ கொஸ்டின். நான் இதை வந்து ஒரு எக்ஸாம்பிள் மூலமா லிங்க் பண்றேன். திங்க் ஆஃப் அ சிச்சுவேஷன் வேர் தேர் இஸ் அ கம்பெனி. அந்த கம்பெனியோட ஹெட் ஆஃபீஸ் சென்னையில இருக்கு. அதுக்கு 4 பிரான்ச்சஸ் இருக்கு. 4ம் 4 டிஃபரெண்ட் ஸ்டேட்ஸ்ல வந்து இருக்கு. ஸோ இப்போ இங்க கொஸ்டின் என்ன அப்படின்னா, இந்த கம்பெனில சென்ட்ரலைஸ்டு ஹெச்ஆர் சர்வீஸ், அக்கௌண்டிங் சர்வீஸ், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அண்ட் ஐடி சிஸ்டம் மெயின்டெனன்ஸ் சர்வீஸ் ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ ஹெட் ஆஃபீஸ் பிரான்ச் ஆஃபீஸ்க்கு கொடுக்குற இந்த சென்ட்ரல் சர்வீசஸ் வந்து ஜிஎஸ்டி லா படி சப்ளையா அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் கொடுக்கறதுக்காக ஜிஎஸ்டி லால கொண்டு வந்த கான்செப்ட் பேர் தான் டிஸ்டிங் பர்சன். டிஸ்டிங் பர்சன் அப்படின்னா ஒரு என்டிட்டி டிஃபரெண்ட் ஸ்டேட்ல டிஃபரெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்கும் போது அந்த டிஃபரெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஒன்னொன்னையும் டிஸ்டிங் பர்சனா கன்சிடர் பண்றாங்க. அதாவது ஹெட் ஆஃபீஸ் ஒரு டிஸ்டிங் பர்சன் அண்ட் பிரான்ச் ஆஃபீஸ் ஒரு டிஸ்டிங் பர்சன். ஸோ ஒரு ஹெட் ஆஃபீஸ்க்கும் பிரான்ச் ஆஃபீஸ்க்கும் நடக்கிற டிரான்சாக்ஷன், ஹெட் ஆஃபீஸ் பிரான்ச் ஆஃபீஸ்க்கு ப்ரொவைட் பண்ற சர்வீஸ் ஜிஎஸ்டி லா படி சப்ளை அண்ட் தேர்ஃபோர் இட் அட்ராக்ட்ஸ் ஜிஎஸ்டி. அட் த சேம் டைம் சென்ட்ரலா ஒரு எக்ஸ்பெண்டிச்சர் இன்கர் பண்ணியிருக்காங்க. அதாவது ஹெட் ஆஃபீஸ்ல ஆடிட் எக்ஸ்பென்ஸ் இன்கர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா எல்லா பிரான்ச்சஸ்க்கும் அவங்க பண்ணியிருப்பாங்க. ஃபார் ப்ராஃபிட்டபிலிட்டி கண்டுபிடிக்கிறதுக்காக அவங்க காஸ்ட்டை வந்து அலோகேட் பண்ணும்போது அது வந்து சப்ளை கிடையாது. ஸோ ஜிஎஸ்டி அட்ராக்ட் ஆகாது. டு புட் இட் சிம்பிள், ஹெட் ஆஃபீஸ் பிரான்ச் ஆஃபீஸ் கொடுக்குற சர்வீஸ் ஜிஎஸ்டி லா படி சப்ளை, ஸோ ஜிஎஸ்டி அட்ராக்ட் ஆகும். அட் த சேம் டைம் அவங்க பண்ற காஸ்ட் அலோகேஷன் ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் சப்ளை கிடையாது. ஸோ ஜிஎஸ்டி அட்ராக்ட் ஆகாது. டு கண்டினியூ ஃபர்தர், ஐம் ஹேண்டிங் ஓவர் த செஷன் டு நந்தா. Thank you, Vani. Good evening, everyone. Let's continuation of ITC. நம்ம இப்போ ஒரு கேஸ் நிறைய பார்க்கலாம். ஒரு மேனுஃபேக்சரர் அவருடைய கூட்ஸை இம்போர்ட் பண்ணும்போது கஸ்டம் டியூட்டி ப்ளஸ் ஐஜிஎஸ்டி பேமெண்ட் பண்ணுறாரு. அந்த ஐஜிஎஸ்டி காம்பனண்ட் வந்து அவருடைய ஜிஎஸ்டி ஆர் 2Bல ரெஃப்ளெக்ட் ஆகலை. இந்த சினாரியோவில் வந்து மேனுஃபேக்சரர் அவருடைய ஜிஎஸ்டி ஆர் 2Bல ரெஃப்ளெக்ட் ஆகாத ஐஜிஎஸ்டியை எப்படி கிளைம் பண்ணுறாருன்னு பார்க்கலாம். ஆஸ் பர் ஜிஎஸ்டி ரூல் படி ஜிஎஸ்டி 2Bல ரெஃப்ளெக்ட் ஆன ஐடிசி காம்பனண்ட் மட்டும்தான் வந்து ஜிஎஸ்டி 3Bல கிளைம் பண்ண முடியும். பட் மேனுஃபேக்சரர்ஸ் கஸ்டம் டியூட்டி கூட ஐஜிஎஸ்டி பேமெண்ட் பண்ணும்போது ஜிஎஸ்டி 2Bல ரெஃப்ளெக்ட் ஆகாது. மேனுஃபேக்சரர்ஸ் வந்து ஐஸ்கேட் வெப்சைட்ல போயிட்டு வெரிஃபை பண்ணணும் பேஸ்ட் ஆன் சலான் நம்பர். அந்த சலான் நம்பர் வெரிஃபை பண்ணும்போது ஐஸ்கேட் வெப்சைட்ல ஐஜிஎஸ்டி ரெஃப்ளெக்ட் ஆகியிருந்ததுன்னா அந்த மந்தே வந்து மேனுஃபேக்சர் ஜிஎஸ்டி 3B ஃபைல் பண்ணும்போது அவங்க ஐடிசி அவைல் பண்ணிக்கலாம். ஈவன் தோ ஜிஎஸ்டி 2Bல ரெஃப்ளெக்ட் ஆகலனாலும் மேனுஃபேக்சரர்ஸ் கிளைம் பண்ணிக்கலாம். ஐடிசி ரிவர்சல் அண்ட் ரீக்ளைம்டு ஸ்டேட்மெண்ட் ஜிஎஸ்டியில் வந்து புது ஃபீச்சர்ஸ் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதான் இந்த ஐடிசி ரிவர்சல் அண்ட் ரீக்ளைம்டு ஸ்டேட்மெண்ட். இந்த ஃபீச்சர் எதற்காக எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னா வந்து எவ்ரி டாக்ஸபிள் பர்சன் வந்து அவங்களுடைய புக்ஸையும் போர்ட்டலையும் மந்த் ஆன் மந்த் ரெகன்சிலேஷன் பண்ணிட்டு புக்ஸ்லயும் போர்ட்டலையும் இருக்கிற டிஃபரன்ஸ், அதாச்சும் வந்து புக்ஸ்ல இருக்கு பட் என் போர்ட்டல்ல ரெஃப்ளெக்ட் ஆகல, பார்ட்டி ஃபைல் பண்ணதுனால எனக்கு ரெஃப்ளெக்ட் ஆகல, அந்த இருக்கிற அந்த காம்போனண்ட்டை வந்து மந்த் ஆன் மந்த் வந்து ஜிஎஸ்டி 3B ஃபைல் பண்ணும்போது ரிவர்ஸ் பண்ணணும். என்னைக்கு அந்த கிளைம் வருதோ அப்போ நீங்கள் வந்து அந்த ரீக்ளைம் பண்ணிக்கலாம். இந்த சிச்சுவேஷன் எடுத்துனதுக்காக தான் வந்து ஐடிசி ரிவர்சல் அண்ட் ரீக்ளைம்டு ஸ்டேட்மெண்ட் சொல்லி ஒரு நியூ ஃபீச்சர்ஸை வந்து ஜிஎஸ்டியில் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இந்த ஐடிசி ரிவர்சல் அண்ட் ரீக்ளைம் ஸ்டேட்மெண்ட்டை எப்படி வியூ பண்ணணும்னு பார்க்கலாம். ஜிஎஸ்டி லாகின் பண்ணதும் சர்வீசஸில் லெட்ஜர்ஸில் எலக்ட்ரானிக் கிரெடிட் ரிவர்சல் அண்ட் ரீக்ளைம்டு ஸ்டேட்மெண்ட் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும்.
அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணதும் இந்த ஐடிசி ரிவர்சல் அண்ட் ரீக்ளைம் ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கலாம். ரிப்போர்ட் ஆஃப் ஓப்பனிங் பேலன்ஸ் இன் ஐடிசி ரிவர்சல் அண்ட் ரீக்ளைம் ஸ்டேட்மெண்ட். எவ்ரி டேக்ஸ் பேயர்ஸும் அப் டு ஜூலை 23 வரைக்கும் இருக்கிற புக்ஸையும் ரிப்போர்ட் ஆஃப் ஓப்பனிங் பேலன்ஸ் இன் ஐடிசி ரிவர்சல் அண்ட் ரீக்ளைம் ஸ்டேட்மெண்ட். எவ்ரி டேக்ஸ் பேயர்ஸும் அவங்களோட புக்ஸையும் போர்ட்டலையும் அப் டு ஜூலை 23 வரைக்கும் ரெக்கன்சிலேஷன் பண்ணிட்டு அவங்க புக்ஸில் இருக்கிற காம்போனன்ட் போர்ட்டலில் ரெஃப்ளெக்ட் ஆயிருக்கான்னு சொல்லி வெரிஃபை பண்ணணும். இன்கேஸ் புக்கில் இருக்கு பட் போர்ட்டலில் ரெஃப்ளெக்ட் ஆகாத காம்போனண்ட்டை வந்து டேக்ஸ் பேயர்ஸ் வந்து டிக்ளேர் பண்ணணும். அதாச்சும் எனக்கு அப் டு ஜூலை 23 வரைக்கும் எனக்கு இந்த ஐடிசி இருக்கு பட் இந்த போர்ட்டலில் ரெஃப்ளெக்ட் ஆகலை, என் புக்ஸில் இருக்குன்னு சொல்லிட்டு ஐடிசி ரிவர்சல் ரீக்ளைம் ஸ்டேட்மெண்ட்ல டிக்ளேர் பண்ணணும். இந்த ஓப்பனிங் பேலன்ஸ் டிக்ளேர் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் டியூ டேட் இருக்கான்னு பார்க்கலாம். இந்த ஓப்பனிங் பேலன்ஸ் டிக்ளேர் பண்ணுறதுக்கு அப் டு நவம்பர் 30th வந்து எவ்ரி டேக்ஸ் பேயர்ஸ் டிக்ளேர் பண்ணணும். இந்த ஓப்பனிங் பேலன்ஸ் டிக்ளேர் பண்ணும்போது எக்ஸஸாவோ இல்லை ஷார்டேஜாவோ டேக்ஸ் பேயர்ஸ் டிக்ளேர் பண்ணியிருந்தாங்கன்னா அதை ஆல்ட்ரேஷன் பண்ண முடியுமானா ஆல்ட்ரேஷன் பண்ண முடியும். 3 times வித்தின் 31st December 2023 அந்த ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். இன்கேஸ் டேக்ஸ் பேயர் வந்து அவங்களுடைய ஓப்பனிங் பேலன்ஸை டிக்ளேர் பண்ணலைன்னா ஜிஎஸ்டியில் வந்து என்ன கன்சிடர் பண்ணிப்பாங்கன்னா டேக்ஸ் பேயருக்கு அப் டு ஜூலை 23 வரைக்கும் எந்த ஒரு ஓப்பனிங் பேலன்ஸ் இல்லைன்னு கன்சிடர் பண்ணிப்பாங்க. ஃபர்தராக சப்சிக்வெண்ட் மந்த்ல ப்ரியர் டு ஜூலைக்கு ஏதாச்சும் கிளைம் வந்ததுன்னா அது இன்எலிஜிபிள் கிரெடிட்டாக வந்துடும். டேக்ஸ் பேயர்ஸ் அந்த எலிஜிபிள் கிரெடிட்டை வந்து இன்எலிஜிபிள் கிரெடிட்டாக தான் கன்சிடர் பண்ணிக்க முடியுமோ தவிர அவங்க ஐடிசியாக கன்சிடர் பண்ண முடியாது. லெட்ஸ் ஸ்டார்ட் ஏ குயிக் போல். நான் ஒரு கேஸ் சினரியோ சொல்கிறேன், அது பாருங்க. ஏபிசி பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு ஒரு பார்ட்டி இருக்காரு. அவர் September 23 அப்போ அவருடைய ஜிஎஸ்டிஆர் 3B ஃபைல் பண்ணும்போது அவருடைய புக்ஸையும் போர்ட்டலையும் ரெக்கன்சில் பண்ணி பார்க்குறாரு. வேல்யூ ஐடிசி ஆஸ் பர் புக்ஸில் வந்து 1,50,000 rupees கிரெடிட் இருக்கு. பட் ஐடிசி ஆஸ் பர் 2Bல ரெஃப்ளெக்ட் ஆனது வந்து 1 lakh rupees தான் வந்து ரெஃப்ளெக்ட் ஆகியிருக்கு. புக்ஸையும் போர்ட்டல் ரெக்கன்சில் பண்ணதில் வந்து புக்ஸில் ஐடிசி இருக்கு பட் போர்ட்டலில் ரெஃப்ளெக்ட் ஆகாத காம்போனன்ட் வந்து 50,000 rupees இருக்கு. இந்த சினரியில் வந்து September 23 அப்போ ஏபிசி லிமிடெட் ஜிஎஸ்டிஆர் 3B ஃபைல் பண்ணும்போது எந்த காம்போனண்ட்டை ஐடிசியாக வந்து காட்ட முடியும்? ஆப்ஷன் ஏ 1,50,000, ஆப்ஷன் பி 1 lakh. உங்களுடைய சஜஷன் வந்து போலில் சொல்லலாம். 30 seconds டைம் இருக்கு. ஓகே, இப்போ வந்து மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் வந்து 1 lakh rupeesன்னு நம்ம வந்து போலில் சொல்லியிருக்கீங்க. பட் ஆஸ் பர் ஐடிசி செக்ஷன் படி எவ்வளோ ரூபாய் வந்து ஏபிசி லிமிடெட் கிளைம் பண்ணணும்னு சொல்லி பார்க்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஐடிசி ரிவர்சல் அண்ட் ரீக்ளைம் ஸ்டேட்மெண்ட் எடுத்துன்னு வந்ததுக்கான மெயின் ஃபீச்சர்ஸ் வந்து இப்போ புக்ஸில் இருக்கிற ஐடிசியை வந்து ஃபர்ஸ்ட் ஜிஎஸ்டிஆர் 3B ஃபைல் பண்ணும்போது ஏபிசி லிமிடெட் ஷோன் பண்ணணும். அதாச்சும் 1,50,000 தான் வந்து ஆல் அதர் ஐடிசியில் ஏபிசி லிமிடெட் ஷோன் பண்ணணும். அண்ட் தென் வந்து புக்ஸையும் போட்டு ரெக்கன்சில் பண்ணதில் வந்து 50,000 rupees புக்ஸில் இருக்கு, போர்ட்டலில் இல்லை. அந்த காம்போனண்ட்டை வந்து டேபிள் 4ல பார்ட் பி ஐடிசி ரிவர்சலில் அதர்ஸில் வந்து 50,000 rupees ஷோன் பண்ணிட்டு நெட் அதாச்சும் இங்கே வந்து நாங்கள் இங்கே வந்து A - B அதாச்சும் ஆல் அதர் ஐடிஸ்ன்னு சொல்லிட்டு ஆஸ் பர் புக்ஸ் அமௌண்ட்டை 1,50,000 போட்டுட்டு ஆஸ் பர் ஆல் அதர் ஐடிசி 1,50,000 போட்டுட்டு புக்ஸையும் போட்டு ரெக்கன்சில் பண்ணிட்டு 50,000 rupees வந்து நம்ம ரிவர்ஸ் பண்ணிட்டு நெட் ஐடிசி வந்து 1 lakh rupees கிளைம் பண்ண முடியும் ஏபிசி லிமிடெடால. அதாச்சும் புக்ஸில் இருக்கிற காம்போனண்ட்டையும் 2Bல ரெஃப்ளெக்ட் ஆன காம்போனண்ட்டையும் ஒரு ட்ராக் எடுத்துட்டு வரதுக்காக தான் வந்து இந்த ஐடிசி ரிவர்சல் ரீக்ளைம் ஸ்டேட்மெண்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ எல்லாருக்கும் ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆகும். அதாச்சும் நான் இந்த மந்த் வந்து நான் ரிவர்ஸ் பண்ணிட்டேன், சப்சிக்வெண்ட்டாக நெக்ஸ்ட் மந்த்தில் வந்து சப்ளையர் ஃபைல் பண்ணதுக்கு அப்புறமா எனக்கு கிளைம் வரும், அதை நான் எப்படி நான் ரீக்ளைம் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் வரும். இந்த கொஸ்டினை வந்து நான் ஃபர்தராக வந்து நெக்ஸ்ட் கொஸ்டின்ல வந்து காட்டுறேன் உங்களுக்கு. இன் October 23 அப்போ ஏபிசி லிமிடெட் வந்து ஜிஎஸ்டிஆர் 3B ஃபைல் பண்ணுறாங்க. அப்போ வந்து அவங்க புக்ஸை வெரிஃபை பண்ணும்போது வந்து அவங்க புக்ஸை வெரிஃபை பண்ணும்போது ஐடிசி ஆஸ் பர் புக்ஸ் October 23 அப்போ 2 lakh rupees இருக்கு. ஐடிசி ஆஸ் பர் 2Bல வந்து 1,40,000 rupees ரெஃப்ளெக்ட் ஆகியிருக்கு. ப்ரீவியஸ் மந்த் நம்ம 50,000 rupees ரிவர்ஸ் பண்ணதில் கரண்ட் மந்த் அதாச்சும் அக்டோபர்லேருந்து 25,000 rupees கிளைம் வந்திருக்கு. இப்போ அக்டோபர் மந்த்துக்கான புக்ஸ் ரெக்கன்சில் பண்ணதில் வந்து புக்ஸில் இருக்கு பட் போர்ட்டலில் ரெஃப்ளெக்ட் ஆகலை அப்படின்ற காம்போனன்ட் 60,000 rupees இருக்கு. இந்த சினரியில் வந்து ஏபிசி லிமிடெட் அவங்க ஜிஎஸ்டிஆர் 3B ஃபைல் பண்ணும்போது எப்படி ஷோன் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஓகே, நான் ஆல்ரெடி சொன்ன மாரி வந்து ஐடிசி ஆஸ் பர் புக்ஸை தான் ஃபர்ஸ்ட் மெயின் காம்போனண்ட்டாக எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து ப்ரீவியஸ் மந்த் நான் ரிவர்ஸ் பண்ணிட்டேன், கரண்ட் மந்த் கிளைம் பண்ணுறேன், அந்த காம்போனண்ட்டையும் வந்து ஆட் பண்ணிக்கணும். அதாச்சும் 2 lakh + 25,000 2,25,000 வந்து ஆல் அதர் ஐடிசி காம்போனண்ட்டை நம்ம ஃபர்ஸ்ட் ஷோன் பண்ணிடணும். அந்த ப்ரீவியஸ் நம்ம பார்த்த மாதிரி வந்து கரண்ட் மந்த்தில் வந்து
புக்ஸில் இருக்க பட் போர்ட்டலில் இல்லாத காம்போனண்ட்டை நம்ம ரிவர்ஸ் பண்ணணும் பார்ட் பேயில். அதாச்சும் 60,000 ருபீஸை வந்து ரிவர்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் வந்து நெட்டாக கிளைம் பண்ணுற அமௌண்ட் வந்து 60,000 ருபீஸை ரிவர்ஸ் பண்ணிவிட்டு அவங்க கிளைம் பண்ணணும். அண்ட் தென் வந்து ப்ரீவியஸ் மந்த் நம்ம ரிவர்ஸ் பண்ண ஐடிசி கரண்ட் மந்த்தில் கிளைம் 25,000 ருபீஸ் வந்திருக்கு. அந்த 25,000 ருபீஸ் நம்ம செப்பரேட்டாக ஷோன் பண்ணணும். டேபிள் 4ல் வந்து பார்ட் பியில் வந்து அதர் டீட்டெயில்ஸில் ப்ரீவியஸ் மந்த் ரிவர்சல் பண்ண அமௌண்ட் கரண்ட் மந்த் கிளைம் பண்ணியிருக்குன்னு சொல்லி செப்பரேட்டாக ஷோன் பண்ணணும் 25,000 ருபீஸை. இப்படி தான் வந்து ஒரு டேக்ஸ் பேயர்ஸும் அவங்களுடைய புக்ஸை வந்து ரெக்கான்சில் பண்ணி அவங்க கிளைம் பண்ணணும். இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்தால் கேட்கலாம், நீங்கள் சாட் செஷனில் நீங்கள் சொல்லலாம். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் டாபிக் போகலாம். இந்த ஐடிசி ரிவர்சல் அண்ட் ரீக்ளைம் ஸ்டேட்மெண்ட் வந்து எப்படி போர்ட்டலில் ரெஃப்ளெக்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். இந்த சினாரியில் வந்து ஓப்பனிங் பேலன்ஸ் ஏபிசி லிமிடெடுக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லி அசைன் பண்ணிக்கலாம். செப்டம்பர் மந்த் அப்போ ஐடிசி வந்து ரிவர்ஸ் பண்ண அமௌண்ட் வந்து 50,000 ருபீஸ் அதை வந்து ஷோன் பண்ணிப்பாங்க. அண்ட் தென் செப்டம்பர் மந்த் அப்போ எந்த ஒரு ஐடிசியும் அவங்க ரீக்ளைம் பண்ணலை, 0. அண்ட் தென் க்ளோசிங் பேலன்ஸ் வந்து 50,000 ருபீஸ் இருக்கு. ஆஸ் அன் அக்டோபர் அப்போ வந்து செப்டம்பரோட க்ளோசிங் பேலன்ஸ் ஓப்பனிங் பேலன்ஸாக ரெஃப்ளெக்ட் ஆகுது. அக்டோபர் மந்த் அப்போ ஐடிசி வந்து ரிவர்ஸ் பண்ண அமௌண்ட் வந்து 60,000 ருபீஸ் இருக்கு. அக்டோபர் மந்த் அப்போ ப்ரீவியஸ் மந்த் ரிவர்ஸ் பண்ண காம்போனண்ட்ல 25,000 ருபீஸ் கிளைம் பண்றாங்க. நெட் ஆஃப் பண்ணிட்டு க்ளோசிங் பேலன்ஸ் 85,000 ருபீஸ் இருக்கு. நெக்ஸ்ட் ஃபர்தர் மந்த்ல வந்து இது ரீக்ளைம் வந்ததுன்னா வந்து ரீக்ளைம் பண்ணிட்டு இதை ஒரு ட்ராக்காக வந்து எடுத்துறதுக்காக தான் வந்து ஐடிசி ரிவர்சல் அண்ட் ரீக்ளைம் ஸ்டேட்மெண்ட்ன்ற ஒரு ஃபீச்சர்ஸை வந்து ஜிஎஸ்டி கவர்மெண்ட் வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் இப்போ ஒரு கேஸ் சினாரியோ பார்க்கலாம். ஏபிசி பிரைவேட் லிமிடெட் வந்து அவங்க ஜிஎஸ்டி 3B ஃபைல் செப்டம்பர் 23க்கான ஜிஎஸ்டி 3B ஃபைல் பண்ணும்போது அவங்க புக்ஸை வெரிஃபை பண்ணி பார்த்துருக்காங்க. அதில் என்ன சொல்ல வராங்கன்னா வந்து ஐடிசி ஆஸ் பர் புக்ஸ் 2 lakh rupees இருக்கு, இன்க்ளூடிங் த பிளாக்டு கிரெடிட். பிளாக்டு கிரெடிட் அண்டர் செக்ஷன் 17(5) வந்து 20,000 rupees இருக்கு. ஏபிசி பிரைவேட் லிமிடெட் நெட்டாக கிளைம் பண்ண வேண்டிய அமௌண்ட் வந்து 1,80,000. ஏபிசி பிரைவேட் லிமிடெட் அவங்களுடைய ஐடிசி எப்படி அவைல் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம். ஏபிசி பிரைவேட் லிமிடெட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 2 lakh minus 20,000 ருபீஸ்ன்னு சொல்லிட்டு 1,80,000 ஆல் அதர் ஐடிசின்னு சொல்லிட்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெட்டாக வந்து 1,80,000 வந்து ஷோன் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த ஏபிசி பிரைவேட் லிமிடெட் அவங்க ஐடிசி அவைல் பண்ணது கரெக்டா? உங்களுடைய கமெண்ட்ஸை வந்து நீங்கள் சாட் செக்ஷனில் சொல்லலாம். எஸ், இப்போ மெஜாரிட்டியாக எல்லாருமே வந்து ராங்னு சொல்லியிருக்கீங்க. எஸ், கரெக்டு தான். ஐடிசி ரூல்ஸ் படி ஜிஎஸ்டி எப்படி கிளைம் பண்ணுறதுன்னா, அதாச்சும் ஆஸ் பர் புக்ஸ் எவ்வளோ வேல்யூ இருக்குது, அதாச்சும் 2 lakh rupees வந்து ஏபிசி லிமிடெடுக்கு ஐடிசி இருக்கு. டோட்டல் ஐடிசி இன்க்ளூடிங் பிளாக்டு கிரெடிட்டை வந்து ஆல் அதர் ஐடிசி காம்போனண்ட்ல வந்து ஏபிசி லிமிடெட் ஷோன் பண்ணியிருக்கணும். அண்ட் தென் ஐடிசி ரிவர்சல் பார்ட் பியில் வந்து அண்டர் பிளாக்டு கிரெடிட் 17(5) வந்து 20,000 ருபீஸ் ரிவர்ஸ் பண்ணியிருக்கணும். நெட்டாக 1,80,000 கிளைம் பண்ணியிருக்கணும். நம்ம ப்ரீவியஸாக ஏபிசி லிமிடெட் கிளைம் பண்ணதும் இதுக்கு வந்து எந்த சேஞ்ச் இருக்குன்னா வந்து டோட்டல் அமௌண்ட் ஆஸ் பர் புக்ஸை ஃபர்ஸ்ட் ஷோன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா பிளாக்டு கிரெடிட்டை காட்டியிருந்தேன்னா ஜிஎஸ்டி ரூல்ஸ் படி அவங்க கிளைம் பண்ணியிருக்காங்க. நெட் ஆஃபாக காட்டியிருந்தீங்கன்னா வந்து ஃபர்தராக அவங்களுக்கு ஏதாவது கான்சிக்வன்சஸ் வந்து அரைஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் இங்க ஒரு கேஸ் நிறைய பார்க்கலாம். பிக்யூஆர் பிரைவேட் லிமிடெட் அவங்களுடைய ஆகஸ்ட் 23க்கான ஜிஎஸ்டி 3B ஃபைல் பண்ணிட்டாங்க. ஃபைல் பண்ணதுல என்ன தெரிய வருதுன்னா வந்து ஐடிசி ஆஸ் பர் 3B வந்து 2,80,000 கிளைம் பண்ணியிருக்காங்க. பட் ஐடிசி ஆஸ் பர் 2Bல வந்து 2 lakh rupees தான் ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. அதாச்சும் சிஜிஎஸ்ல 40,000, எஸ்டிஎஸ்ல 40,000 எஸ்எஸ் கிளைம் பண்ணியிருக்காங்க. பிக்யூஆர் லிமிடெடுக்கு அகைன்ஸ்டா ஏதாச்சும் கான்சிக்வன்சஸ் அரைஸ் ஆகுமா? உங்களோட கமெண்ட்ஸை நீங்க சொல்லலாம். எஸ், எல்லாரும் கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. பிக்யூஆர் லிமிடெட் அகைன்ஸ்டா கான்சிக்வன்சஸ் அரைஸ் ஆகும். இப்போ ஜிஎஸ்டியில் வந்து நியூ நோட்டிஃபிகேஷன் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதில் டிஆர்சி 01C அப்படின்ற ஒரு ஃபார்ம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதாச்சும் ஐடிசி ஆஸ் பர் 2B மட்டும்தான் வந்து நம்மளால ஐடிசியை கிளைம் பண்ண முடியும் ஜிஎஸ்டி 3B ஃபைல் பண்ணும் போது. எக்ஸஸாக நம்ம கிளைம் பண்ணியிருந்தோன்னா வந்து டிஆர்சி 01C அப்படின்ற ஃபார்மில் நியூவாக ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். பிக்யூஆர் லிமிடெடுக்கு கண்டிப்பாக இந்த நோட்டிஃபிகேஷன் அரைஸ் ஆகும். அதை அவங்க பிக்யூஆர் லிமிடெட் கிட்ட அடிக்குவேட் டாக்குமெண்ட், அதாச்சும் நம்ம ப்ரீவியஸாக ஒரு கேஸில் மென்ஷன் பண்ண மாதிரி வந்து கஸ்டம் டியூட்டி வந்து மேனுஃபேக்சரர் இம்போர்ட் பண்ணும்போது பேமெண்ட் பண்ணுவாங்க, ஜிஎஸ்டி ஐடிசி பேமெண்ட் பண்ணுவாங்க. பட் ஜிஎஸ்டி 2B ரெஃப்ளெக்ட் ஆகாது. அந்த கிளைமை வந்து அவங்களால எடுக்க முடியும், ஏன்னா அவங்க கிட்ட வேலிட் டாக்குமெண்ட் இருக்கு. அதே போல பிக்யூஆர் லிமிடெட் கிட்ட அடிக்குவேட் டாக்குமெண்ட் இருந்ததுன்னா அவங்க வந்து வித்தின் 7 daysக்குள்ள இன்டிமேட் பண்ணணும். இல்லை பிக்யூஆர் லிமிடெட் எக்ஸஸ் கிளைம் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த 80,000 rupees ஜிஎஸ்டி காம்பனண்ட் பிளஸ் இன்ட்ரெஸ்டோட டிஆர்சி 03ல வித்தின் 7 daysக்குள்ள பேமெண்ட் பண்ணணும்.
இப்போ டிஆர்சி 01C வந்து நோட்டீஸ் வந்திருக்கு. இந்த நோட்டீஸ்க்கு ஏதாவது டைம் லிமிட் இருக்கா, இல்லை நான் நோட்டீஸ்க்கு நான் ரிப்ளை பண்ணாமல் இருந்தேன்னா எனக்கு ஏதாவது கான்சிக்வன்சஸ் இருக்கான்னு சொல்லி பார்க்கலாம். டிஆர்சி 01C வந்து நோட்டீஸ் வந்ததுன்னா வித்தின் 7 daysக்குள்ள வந்து இன்டிமேட் பண்ணணும். அதாச்சும் உங்ககிட்ட அடிக்குவேட் டாக்குமெண்ட் இன்டிமேட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா எக்ஸஸ் கிளைம் பண்ணணும். எக்ஸஸ் கிளைம் பிளஸ் இன்ட்ரெஸ்டோட டிஆர்சி 03 பேமெண்ட் பண்ணணும். இப்படி இந்த நோட்டீஸ்க்கு ரிப்ளை பண்ணாமல் இருந்தால் என்ன கான்சிக்வன்சஸ் நடக்குதுன்னு பார்க்கலாம். டிஆர்சி 01Cக்கு நம்ம ரிப்ளை பண்ணலைன்னா வந்து நெக்ஸ்ட் சப்சிக்வெண்ட் மந்த் ஜிஎஸ்டிஆர் 1 வந்து பிளாக் பண்ணிடுவாங்க. இன்கேஸ் QRMP ஸ்கீம்ல இருக்கிறவங்களுக்கு நெக்ஸ்ட் சப்சிக்வெண்ட் மந்த்துக்கான IFF வந்து ஃபைல் பண்ண முடியாத மாதிரி ஆயிடும். இன்கேஸ் ஜிஎஸ்டிஆர் 1 ஃபைல் பண்ண முடியலன்னா அந்த மந்த்துக்கான ஜிஎஸ்டிஆர் 3Bயும் ஃபைல் பண்ண முடியாது. ஜிஎஸ்டிஆர் 3B 2 months கண்டினியூஸாக ஃபைல் பண்ணலாம். இவே பில் ஜென்ரேட் பண்ண முடியாது. டிஆர்சி 01Cல நோட்டிஃபிகேஷன் வந்ததுன்னா எவ்ரி டேக்ஸ் பேயர்ஸ் வந்து வித்தின் 7 daysக்குள்ள ரிப்ளை கொடுக்கணும். இல்லைனா வந்து இந்த ஃபர்தர் கான்சிக்வன்சஸ் வந்து ஃபேஸ் பண்ற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம ஐடிசி ரிலேட்டடாக வந்து நம்ம வேரியஸ் ப்ரொவிஷன்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். இது ரிலேட்டடாக ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா உங்கள் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொல்லலாம். நம்ம செஷன் எண்டில் வந்து எல்லாத்தையுமே நம்ம டிஸ்கஸ் பண்ணி பார்க்கலாம். லெட்ஸ் கோ டு த நியூ டாபிக், இன்வாய்சிங். இன்வாய்சிங் இஸ் எலக்ட்ரானிக் இன்வாய்சிங். எவ்ரி B2B இன்வாய்சஸ் வந்து ஜிஎஸ்டி அத்தென்டிகேட்டட் போர்ட்டல் மூலமா பர்னிஷ் பண்ணுறது தான் இன்வாய்சிங் யாருக்கு அப்ளிகபிள் ஆகுது? எல்லா டேக்ஸ் பேயர்ஸ் அவங்களுடைய டேர்ன் ஓவர் 5 crores அப்போ எனி ஆஃப் த ப்ரீவியஸ் இயர்ல இருந்துச்சுன்னா அவங்களுக்கு இன்வாய்ஸ் அப்ளிகபிள் ஆகுது. அண்டர் இன்வாய்ஸ் சிஸ்டம்ல வந்து ஈச் அண்ட் எவ்ரி இன்வாய்சஸ்க்கு IRN நம்பர் ஜென்ரேட் ஆகும் இன் இன்வாய்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டல். அதாவது IRP போர்ட்டலில் போயிட்டு எவ்ரி இன்வாய்ஸ் அகைன்ஸ்ட் IRN நம்பர் ஜென்ரேட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் இப்போ ஒரு கேஸ் நிறைய பார்க்கலாம். அதாச்சும் நான் ஒரு IRN நம்பர் இன்கரெக்டாக ஜென்ரேட் பண்ணிட்டேன். இதுக்கு அகைன்ஸ்டாக நான் வந்து எப்படி இதை காம்பேக்ட் பண்ணுவேன் இந்த இஷ்யூவை அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஒன்ஸ் IRN நம்ம ஜென்ரேட் பண்ணிட்டோம்னா வந்து அதை மாடிஃபை பண்ண முடியாது. பட் வித்தின் 24 hours அந்த IRN வந்து கேன்சல் பண்ண முடியும். இன்கேஸ் டேக்ஸ் பேயர்ஸோடைய 24 hours டைம் வந்து எக்ஸீட் ஆயிடுச்சு, அப்போ என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டேக்ஸ் பேயர் வந்து ஈக்குவலண்ட் அமௌண்ட்டுக்கான டேக்ஸபிள் வேல்யூ வந்து கிரெடிட் நோட் ரைஸ் பண்ணி அந்த டேக்ஸபிள் வேல்யூ செட் ஆஃப் பண்ண முடியும். இன்கேஸ் கிரெடிட் நோட்டு ரைஸ் பண்ணல அப்படின்ற பட்சத்தில் வந்து டேக்ஸ் பேயர் வந்து அவங்க ஜிஎஸ்டிஆர் 1 ஃபைல் பண்ணும்போது அந்த IRN வந்து அமெண்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் இப்போ நான் ஒரு IRN வந்து இன்கரெக்டாக ஜென்ரேட் பண்ணிட்டேன். இப்போ நான் IRN வந்து ஒரு ஜென்ரேட் பண்ணியிருக்கேன் அகைன்ஸ்ட் ஒரு இன்வாய்ஸ் அகைன்ஸ்டாக ஒரு IRN ஜென்ரேட் பண்ணியிருக்கேன். இப்போ அதே சேம் இன்வாய்ஸ் அகைன்ஸ்டாக வந்து இன்னொரு IRN என்ன ஜென்ரேட் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்கலாம். ஒரு யூனிக் இன்வாய்ஸ் அகைன்ஸ்டாக வந்து ஒரு IRN மட்டும் தான் ஜென்ரேட் பண்ண முடியும். அதாச்சு ஒரு சப்ளையர் ஒரு ஃபினான்ஷியல் இயர்ல வந்து ஒரு இன்வாய்ஸ் அகைன்ஸ்டாக வந்து ஒரு IRN மட்டும் தான் ஜென்ரேட் பண்ண முடியும். சப்சிக்வெண்ட்டாக வந்து சேம் இன்வாய்ஸ் அகைன்ஸ்டாக வந்து இன்னொரு IRN ஜென்ரேட் பண்ண முடியாது. இப்போ ஒரு கேஸ் சினாரியோ பார்க்கலாம். மிஸ்டர் ஏ அவருக்கு வந்து இன்வாய்ஸ் அப்ளிகபிள் ஆகுது. அவரோட ப்ரீவியஸ் இயர் டேர்ன் ஓவர் வந்து 7 crores இருக்கு. அவருடைய டேட் ஆஃப் இன்வாய்ஸ் வந்து 29th July 2023. அவர் இன்வாய்ஸ் ஜென்ரேட் பண்ணுறது வந்து 26th August 2023 ஜென்ரேட் பண்றாரு. மிஸ்டர் ஏக்கு இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது டைம் லிமிட் இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். ஆஸ் பர் நியூ நோட்டிஃபிகேஷன் என்ன சொல்ல வராங்கன்னா வந்து இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணுறதுக்கான டேட் ஆஃப் இன்வாய்ஸ் வந்து வித்தின் 30 daysக்குள்ள ரைஸ் பண்ணணும். ப்ரொவைடட் இது யாருக்கு அப்ளிகபிள் ஆகுதுன்னா டேக்ஸ் பேயர் அவங்களோட டேர்ன் ஓவர் 100 crores மேலே இருக்கிறவங்களுக்கு இது அப்ளிகபிள் ஆகும். இன் பிரசன்ட் சினாரியல் வந்து இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணுறதுக்கு எந்த ஒரு டைம் லிமிட்டும் இல்லை. ப்ரொவைடட் டேக்ஸ் பேயர் அவங்களோட டேர்ன் ஓவர் 100 crores இருக்குன்னு அவங்களுக்கு இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணது எந்த டைம் லிமிட்டும் இல்லை. இந்த சினாரியல் வந்து மிஸ்டர் ஏக்கு வந்து இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணுறதுக்கு எந்த டைம் லிமிட்டும் இல்லை. இந்த நியூ அமெண்ட்மெண்ட் வந்து எப்போதுலேருந்து அப்ளிகபிள் ஆகுதுன்னா 1st November 2023 அப்ளிகபிள் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு டேக்ஸ் பேயர் இருக்காரு. அவருடைய டேர்ன் ஓவர் ப்ரெசரிங் ஃபினான்ஷியல் 100 crores above இருக்கு. அவரோட டேட் ஆஃப் இன்வாய்ஸ் வந்து 1st November 2023. இன்வாய்ஸ் வந்து வித்தின் 30 days அதாச்சும் வந்து 30th November 2023 இன்வாய்ஸ் வந்து டேக்ஸ் பேயர் ரைஸ் பண்ணியிருக்கணும். ஓகே, I hand over the session to Netaji sir to summarize the same. Hello everyone. So I think we run out of time. நம்ம சீக்கிரம் வந்து சம்மரைஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன திங்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும்னு பார்த்தோம். ஒரு 5 criteria. தென் இன்புட் டேக்ஸ் கிரெடிட் கிளைம் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் வந்துட்டு நம்ம கிட்ட இருக்கணும். அந்த டேக்ஸ் இன்வாய்சஸ் இருக்கணும், அந்த மாதிரி பொசிஷன் ஆஃப் கூட்ஸ் இருக்கணும், அந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் 5 conditions பார்த்தோம். தென் பிளாக்டு கிரெடிட்னா என்ன, அதோட எப்படி ரிவர்சல்ஸ் நடக்கும்னு பார்த்தோம்.
தென் இ-இன்வாய்சிங் பார்த்தோம். Since we are running out of time, now we will go for Q&A session. Okay. Sir, இப்போ one by one we will address our questions. First question. So first வந்துட்டு நம்ம chatல இருக்க questions address பண்ணிடுவோம். Then we will go for open questions. Okay. இப்போ first question can answer. Whether the buyer வந்துட்டு எப்படி வந்துட்டு நம்மளுக்கு இ-இன்வாய்சஸ் இருக்கும்னு தெரியும்னு கேட்டிருக்கீங்க. கரெக்ட்டுங்களா? ஸோ அதுக்கு வந்துட்டு நம்ம போர்ட்டல் இருக்கு. டைரக்டா வந்துட்டு நீங்க இ-1 போர்ட்டல்ல போயிட்டு we can check it out. டைரக்டா அது லைவ் எக்ஸாம்பிளாவே பார்த்துடலாம். ஸோ ஐ திங்க் எல்லாத்துக்கும் ஸ்க்ரீன் விசிபிளா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இங்க போயிட்டு இ-இன்வாய்ஸ் ஸ்டேட்டஸ் ஆஃப் த டாக்ஸ் பேர்னு போயிட்டு இஃப் யூ கிவ் த ரெஸ்பெக்ட் ஜிஎஸ்டிஎன் நம்ம இங்க போய் செக் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அட்ரஸ் பண்ணியாச்சு. தென் நம்மளோட செகண்ட் கொஸ்டின் என்னன்னா வந்துட்டு கேன் த கூட்ஸ் வெஹிக்கிள் கேன் பி டேக்கன் ஐடிசி எடுத்துக்கலாமா? எடுத்துக்கலாம் சார். கூட்ஸ் வெஹிக்கிளும் எடுத்துக்கலாம். அந்த வெஹிக்கிளுக்கு நம்ம பே பண்ண இன்சூரன்ஸ் அதுக்கான ஐடிசி நம்ம அவைல் பண்ணிக்கலாமா? அவைல் பண்ணிக்கலாம். தேர்ட் கொஸ்டின், இஃப் த சர்வீஸ் ப்ரொவைடர் from the Delhi provides services to our customers in Delhi and raises invoices to us in Tamil Nadu and charges CGST and SGST, can we claim ITC? Sir, இதுக்கு வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நீங்க எலாபரேட்டா சொன்னீங்கன்னா பெட்டரா இருக்கும். சரி, என்ன மாதிரி சர்வீசஸ்? Installation and commissioning services. Okay. சார், இப்போ இன்ஸ்டாலேஷன் அண்ட் கமிஷனிங் சர்வீசஸ்னா நீங்க கேட்கறது வந்துட்டு ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ். இஃப் இட் இஸ் ரிலேட்டட் டு ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ்னா நம்ம எடுத்துக்க முடியாது. உங்களுக்கு இன்னும் டீடைல்டா வேணா வந்துட்டு ஜஸ்ட் ஆஃப்டர் செஷன் யூ கேன் மேக் எ கால் டு அஸ். நாங்கள் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றோம். தென் பிளாக்டு கிரெடிட். சார், பிளாக்டு கிரெடிட் மீனிங் என்னன்னு கேட்டிருக்கீங்க. ஓகே சார், பிளாக்டு கிரெடிட்னா என்னன்னா ஒரு செட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் நீங்க வாங்கினாலும் அதுக்கான ஐடிசி நீங்க அவைல் பண்ண முடியாது. நீங்க பே பண்ணிருப்பீங்க, பட் அதுக்கான ஐடிசி நீங்க எடுக்கக்கூடாது. அவன் ஆக்ட்லயே வந்துட்டு அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அதுதான் பிளாக்டு கிரெடிட். இந்த பிளாக்டு கிரெடிட்ல இருக்கிற மற்ற ப்ராடக்ட்ஸ் நீங்க என்ன வாங்கினாலும் அதுக்கான இன்புட் டேக்ஸ் நீங்க கிளைம் பண்ணிக்கலாம், பட் இதை கிளைம் பண்ண கூடாதுன்னு அவங்க இங்கே சொல்லியிருக்காங்க. அவ்வளவுதான் சார். ஃபார் ஈச் எவ்ரி சப்ளையர் ஹவு கேன் வி கோ அண்ட் செக் whether supplier mandatory for e-invoice? We have many suppliers. Sir, most of the time வந்துட்டு அந்த சப்ளையர்ஸே வந்துட்டு அதுக்கான ஆன்சர்ஸ் வந்துட்டு அட்ரஸ் பண்ணணும். நம்ம கிராஸ் வெரிஃபை பண்றதுக்கு தான் நம்ம போர்ட்டல் கொடுத்துருக்கோம். இட் இஸ் மேண்டட்டரி ஃபார் தேம் ஃபர்ஸ்ட். ஸோ அவங்களே வந்துட்டு அதை பண்ணணும். டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம போய் செக் பண்ணி பார்க்க முடியும். ஹலோ. சரி, இப்போ அந்த இ-இன்வாய்ஸ் உடைய இது நம்ம பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து அவங்களுடைய பிரைமரி ரெஸ்பான்சிபிலிட்டி, அவங்க ஒரு இன்வாய்ஸ் ரைஸ் பண்றாங்கன்னா வந்து அது இ-இன்வாய்ஸா இருக்கணும். ஸோ சப்போஸ் வந்து அவங்க வந்து நார்மல் இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஃபர்ஸ்ட் போர்ட்டல்ல இருந்து அவங்களுக்கு இன்டிமேஷன் போயிடும். இந்த மாதிரி வந்து நீங்க வந்து உங்களுடைய டர்ன் ஓவர் லாஸ்ட் இயர் இவ்வளவு கிராஸ் ஆயிடுச்சு, ஆனா நீங்க B2B சப்ளைஸ்க்கு வந்து நீங்க இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணாம நார்மல் இன்வாய்ஸ் ரைஸ் பண்றீங்கன்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு நோட்டீஸ் போயிடும். ஸோ அவங்களுடைய பிரைமரி ரெஸ்பான்சிபிலிட்டி தான் வந்து அவங்க வந்து என்ஷூர் பண்ணணும். நம்ம வந்து ஒரு சேஃப்டி மெஷருக்காக நம்ம வந்து இப்போ சப்போஸ் நம்ம ஒரு சப்ளையர் கிட்ட இருந்து வாங்குறோம், அவங்க வந்து இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணி தரல அப்படின்னும் போது வந்து நம்ம அதை கிராஸ் வெரிஃபை பண்ணி பார்க்கறதுக்கு அந்த போர்ட்டல் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் பிரைமரி ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்களுடையது சார். நெக்ஸ்ட் இது வந்து டைம் லிமிட் ஃபார் அவைலிங் ஐடிசி வந்து ஸோ ஐடிசி கிளைம் பண்ணுறதுக்கான டைம் லிமிட் பார்த்தீங்கன்னா வந்து 30th செப்டம்பர், அதாவது ஃபார் த ஃபினான்ஷியல் இயர் 22-23க்கு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் 30th நவம்பர் 2023க்குள்ள நீங்கள் வந்து ஃபைல் பண்ணிடணும். இல்லை இப்போ நீங்கள் வந்து ஆனுவல் ரிட்டர்ன் நீங்கள் முன்னாடியே நீங்கள் ஃபைல் பண்ண போகிறேன்ற மாதிரி நீங்கள் டிசைட் பண்ணியிருக்கீங்கன்னா வந்து ஆனுவல் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து நீங்கள் 22-23 கிரெடிட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதை வந்து நம்ம வந்து கிளைம் பண்ணுற மாதிரி நம்ம வந்து பார்த்துக்கணும் சார். ஸோ ஒரு மறுபடியும் ரீஇன்ஸ்டேட் பண்ணுறதுக்காக சொல்கிறோம். ஐடிசி கிளைம் பண்ணுறதுக்கு 22-23 ஐடிசி கிளைம் பண்ணுறதுக்கு டைம் லிமிட் வந்து 30th நவம்பர் வரைக்கும் இருக்குது. சப்போஸ் நீங்க ஆனுவல் ரிட்டர்ன் நீங்க முன்னாடியே ஃபைல் பண்ண போறீங்க, GSTR 9 or 9C, நீங்க வந்து 9 and 9C நீங்க முன்னாடியே ஃபைல் பண்ண போறீங்கன்னா
ஆனுவல் ரிட்டர்ன் ஃபைல் பண்றதுக்கு முன்னாடி நீங்க எல்லா கிரெடிட்ஸும் கிளைம் பண்ணிட்டீங்களான்றதை என்ஷூர் பண்ணிட்டு நீங்க வந்து கிளைம் பண்ணிக்கணும் சார். ஸ்ருதி அவங்க வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. வி ஹாவ் வெஹிக்கல்ஸ் இன் த நேம் ஆஃப் அ கம்பெனி, கேன் வி அவைல் ஐடிசி? பேசிக்கலி வந்து இது எந்த நேச்சர் ஆஃப் ஐடிசின்றது, நம்ம எந்த நேச்சர் ஆஃப் வெஹிக்கல்ன்றது தெரியணும், எந்த பர்பஸ்க்காக யூஸ் பண்றோன்றது நம்மளுக்கு தெரியணும் மேம். ஸோ பேஸ்ட் அப்பான் அதை பேஸ் பண்ணி தான் வந்து இது வந்து கிளைமபிளா இல்லை வந்து பிளாக்டு கிரெடிட்டான்றது நம்ம சொல்ல முடியும். பேசஞ்சருடைய மூவ்மெண்ட்டுக்காக நம்ம வந்து ஸோ கார் அண்ட் டூ வீலர்ன்னு இருக்கும்போது வந்து அந்த கிரெடிட் வந்து அது வந்து பிளாக்டு கிரெடிட். ஸோ அதோடைய பிரைமரி இது பார்த்தீங்கன்னா வந்து மூவ்மெண்ட் ஆஃப் அ பேசஞ்சருக்காக தான் வந்து யூஸ் பண்றாங்கன்னும் போது அந்த கிரெடிட்டை வந்து நம்ம வந்து கிளைம் பண்ணக்கூடாது. சப்போஸ் நீங்க ஏதாவது கிளைம் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்க வந்து ரிவர்ஸ் பண்ற மாதிரி இருக்குங்க. இஃப் யூ யூட்டிலைஸ் எலிஜிபிள் கிரெடிட் வாட்? இன்னொரு கொஸ்டின் ஒன்று வந்திருக்கு அக்கௌண்ட்ஸ் 6ன்ற ஒரு இதுல ஹேண்டில் இருந்து. இஃப் வி யூட்டிலைஸ்ட் இன்எலிஜிபிள் கிரெடிட் வாட் மேபி த இஷ்யூஸ் வி ஃபேஸ் இன் ஃபியூச்சர்? பேசிக்கலி வந்து ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்து நம்ம வந்து செக் பண்ணா நமக்கு வந்து தெரியும். அவங்க அப்போ பார்த்தா தான் வந்து இது இது என்ன சொல்றது கான்சிக்வன்சஸ் கிரியேட் ஆகும். இல்லைன்னா வந்து உங்களுடைய ஆனுவல் ஆடிட், அதாவது ஜிஎஸ்டிஆர் 9 and 9C ஃபைல் பண்ணும்போது நமக்கு வந்து இது தெரியும். பேசிக்கா இன்எலிஜிபிள் கிரெடிட் நீங்க ஏதாவது கிளைம் பண்ணியிருந்தீங்கன்னா அது வந்து நீங்க வந்து ஃபர்ஸ்ட் நீங்க வந்து உங்களுக்கு எலிஜிபிள் கிடையாது. செகண்ட் நீங்க எலிஜிபிள் இல்லா கிரெடிட்டை நீங்க வந்து கிளைம் பண்ணதுனால நீங்க அதை ரிவர்ஸ் பண்ணணும். அந்த ரிவர்ஸ் பண்ணும்போது அலாங் வித் இன்ட்ரெஸ்ட் வந்து 24% நீங்க வந்து பேமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ 23, 24 ஒரு மொபைல் நம்பர்ல இருந்து ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. இன்வாய்ஸோடைய டேர்ன் ஓவர் லிமிட் பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரம் ஆகஸ்ட் 2023 இருந்து டேர்ன் ஓவர் லிமிட் வந்து 5 crore சொல்லிட்டு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 5 crore என்னன்னா 2017-18 இருந்து ஆஸ் ஆன் டுடே உங்களுடைய கம்பெனி வந்து நீங்க 2017 வச்சிருக்கீங்க அப்படின்னும் போது அந்த இயர்ல இருந்து அதாவது இந்த இயர் ஃபினான்ஷியல் இயர் 23-24 வரைக்கும் வந்து நீங்க எந்த ஒரு இயர்ல வந்து உங்களுடைய டேர்ன் ஓவர் வந்து 5 crores கிராஸ் ஆனாலுமே நீங்க வந்து உங்களுடைய ஆர்கனைசேஷனுக்கு இன்வாய்ஸ் அப்ளிகபிள் ஆயிடும். நீங்க இன்வாய்ஸ் ரைஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஒரு கொஸ்டின் வந்திருக்கு மேம், அது எனக்கு இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி கொடுத்தா கொஞ்சம் பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். கவிதா அவங்க இதுல இருந்து ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. இன் ப்ரொமோட்டர் கன்சர்ன் கேப் ஹையர் டேக்கன் ஃபார் அ சைட் விசிட் ஐடிசி கேன் பி அவைல்ட் ஆர் நாட்? ஸோ அது மேபி நீங்க இருந்தீங்கன்னா கொஞ்சம் அன்மியூட் பண்ணி உங்களுடைய கொஸ்டினை கொஞ்சம் நீங்க கேட்டீங்கன்னா ஆன்சர் பண்றதுக்கு கொஞ்சம் வசதியா இருக்குங்க. ஒரே செகண்ட் 22 GSTR filed, but 3B return tax not paid. This means we have to pay interest. How much is the interest rate? ஒரு ஹேண்டல்ல இருந்து ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. கவின்ற ஒரு ஹேண்டல்ல இருந்து ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. 22-23க்கு GSTR 1 ஃபைல் பண்ணியிருக்கோம், பட் 3B ஃபைல் பண்ணல. ஸோ அது ஃபைல் பண்ணாததுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் என்னன்றது மாதிரி கேட்குறாங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தீங்கன்னா வந்து நீங்க 3B, அதாவது நீங்க வந்து டிடெக்ட் பண்ணிட்டு நீங்க வந்து ரெமிட் பண்ணாத இருக்கும்போது 18% பர் ஆனம் 18% நீங்க வந்து எந்தெந்த மந்த்துக்கு, ஸோ டியூ டேட்ல இருந்து நீங்க என்னைக்கு ஃபைல் பண்றீங்களோ அந்த டே வரைக்கும் வந்து நீங்க கால்குலேட் பண்ணி நீங்க வந்து ரெமிட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஃபர்தர் இன்னும் டீடைல்டா உங்களுக்கு ஆன்சர்ஸ் வேணும் அப்படின்னா வந்து யூ கேன் எங்களுடைய இதை வந்து லாஸ்டா ஒரே செகண்ட் இந்த நம்பருக்கு நீங்க வந்து உங்களுடைய டவுட்ஸ் ஏதாவது இருந்தா நீங்க வந்து இந்த நம்பருக்கு வந்து நீங்க சொல்லலாம். ஸோ இந்த இதுல வந்து உங்களுடைய டவுட்ஸ் வந்து நாங்க வந்து கிளாரிஃபை பண்ணுவோங்க. சார் இந்த ஐடிசி ரீக்ளைம்டு ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டு அது நியூவா இன்ட்ரோடியூஸ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. ஸோ இது பேசிக்கா வந்து இந்த இது வந்து லாஸ்ட் மந்த் வந்து அவங்க கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல வந்து இந்த ப்ரொவிஷன் வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பேசிக்கலி வந்து இது என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்து எல்லா சப்ளையர்ஸும் வந்து 2B ரெக்கன்சிலேஷன் மேண்டேட்டரி பண்ணணும் ஒன்று. ரெண்டாவது வந்து நீங்க 2B ரெக்கன்சிலேஷன் பண்ணிட்டு
டு பி ரெக்கன்சிலேஷன் பண்ணிட்டு நீங்க வந்து எக்ஸஸ் கிரெடிட் நீங்க வந்து கிளைம் பண்றீங்க அப்படின்ற பட்சத்துல வந்து நீங்க வந்து ப்ராப்பர் ஒரு ரீசனிங் கொடுக்கணும். ரீசனிங் என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்து நீங்க வந்து உங்களுடைய புக்ஸ் படி நீங்க ரெக்கன்சிலேஷன் பண்ணுங்க. ரெக்கன்சிலேஷன் பண்ணி ஒன்லி இன் புக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் இருக்கு பாத்தீங்களா, அந்த நம்பர்ஸ் வந்து ஏப்ரல் டு ஜூலை, ஸோ அதாவது லாஸ்ட் இயருடைய கணக்கும் எடுத்துக்கோங்க. ஸோ லாஸ்ட் இயர் ஃபினான்ஷியல் இயர் 22-23 வரைக்கும் நீங்க இந்த வருஷம் வரைக்கும் கிளைம் பண்ணலாம் சொல்றாங்களே. ஸோ ஃபினான்ஷியல் இயர் 22-23 பிளஸ் 23-24 இந்த இயருடைய ரெக்கன்சிலேஷன் பண்ணிட்டு ஒன்லி இன் புக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் இருக்கும்ல, போர்ட்டல் இன்னும் ரிஃப்ளெக்ட் ஆகலன்னு சொல்லிட்டு அந்த அமௌண்ட்டை கொண்டு போயிட்டு நீங்க வந்து ஓப்பனிங் பேலன்ஸா இன்கார்பரேட் பண்ணணும். ஸோ இன்கார்பரேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து நீங்க வந்து அந்த ஆகஸ்ட் மந்த் ரிட்டர்ன் நீங்க ஃபைல் பண்ணும்போது இந்த மந்த் என்னுடைய டோட்டல் புக்ஸ் ஐடிசி டோட்டல் என்னுடைய ஐடிசி இந்த மந்த் எனக்கு இவ்வளோ இருக்கு, அதுல இவ்வளோ ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு, அதுல வந்து இவ்வளோ வந்து நான் கிளைம் பண்றேன், இது பேலன்ஸ் வந்து நான் ரிவர்ஸ் பண்றேன்ற மாதிரி ஃபைல் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு நியூ நோட்டிஃபிகேஷன் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. உங்களுடைய ஹேண்டில் உங்களுடைய இது வந்து நீங்க உங்க மெயில் ஐடியை வந்து நீங்க வந்து எங்களுக்கு ஒரு டெஸ்ட் மெயில் மாதிரி அனுப்புங்க சார். இந்த அந்த நோட்டிஃபிகேஷன் இதை வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்றோம் சார். இல்ல இந்த நம்பருக்கு வந்து நீங்க காண்டாக்ட் பண்ணலாம், gst@canbeindia.comன்ற ஒரு மெயில் ஐடிக்கும், இல்ல உங்க ஃபோன் நம்பர் இந்த ஃபோன் நம்பருக்கு வந்து நீங்க காண்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்களுடைய மெயில் ஐடிக்கும் இல்ல இந்த நம்பருக்கும் நீங்க காண்டாக்ட் பண்ணுங்க. நாங்க வந்து அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்றோம். நீங்க எந்த இதுக்கு சொல்றீங்களோ அந்த இதுக்கு வந்து நாங்க ரிப்ளை கொடுத்துறோம். We are a real estate based company. மேம், இன்வாய்ஸ் வந்து எப்போ அப்ளிகபிள் ஆகும்னா வந்து நீங்க இன்னொரு B2B கஸ்டமருக்கு நீங்க சேல் பண்ணும்போது தான் வந்து இன்வாய்ஸ் இஷ்யூ பண்ற மாதிரி இருக்கும். ஸோ நீங்க வந்து ரெஜிஸ்டர்ட் டீலர் இன்னொரு ரெஜிஸ்டர்ட் டீலருக்கு நீங்க சேல் பண்ணும்போது அந்த ரெஜிஸ்டர்ட் டீலர் இன்புட் கிளைம் பண்ணணும் அப்படின்னா வந்து நீங்க வந்து இன்வாய்ஸ் இஷ்யூ பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த சமயத்துல நீங்களும் B2B சப்ளை ரெசிபியன்ட் டு B2B இருந்தால் தான் வந்து இன்வாய்ஸ் அப்ளிகபிள் ஆகும். ஸோ மற்ற சமயத்தில் நீங்கள் வந்து நார்மல் இன்வாய்ஸஸ் வந்து இஷ்யூ பண்ணலாம். உங்களுடைய டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் இந்த மெயில் ஐடிக்கும் இந்த மொபைல் நம்பருக்கும் நீங்கள் கால் பண்ணலாம். நாங்கள் வந்து உங்களுடைய டவுட்ஸை வந்து நாங்கள் வந்து கிளாரிஃபை பண்ணுவோம். உங்களுக்கு இந்த செஷனுடைய இதை வந்து நாங்கள் வந்து ப்ராபப்ளி ஒரு மேக்ஸிமம் ஒரு 1 or 2 டேஸ்க்குள்ள வந்து இந்த செஷனுடைய இதை வந்து நாங்கள் யூடியூப்ல போஸ்ட் பண்ணுவோம். ஃபர்தராக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் யூடியூப்ல கூட நீங்கள் ரெஃபர் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ எங்களுடைய யூடியூப் சேனலும் வந்து கன்சல்டிங் அண்ட் பியாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யூடியூப்ல நீங்கள் சர்ச் பண்ணீங்கன்னா யூடியூப்ல எங்களுடைய சேனல் நேம் இருக்கும். நீங்கள் அங்கே வந்து இந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுவோம். நீங்கள் அங்கேயும் வந்து ரெஃபர் பண்ணி பார்த்துக்கலாம். சார், இந்த பிஎல்வி அவங்க இது வந்து நான் வந்து இதை ரீட் த்ரூ பண்ணுறேன். இதை ரீட் த்ரூ பண்ணிட்டு மேபி உங்களுடைய மெயில் ஐடியை வந்து நீங்கள் வந்து சேட் பாக்ஸில் நீங்கள் வந்து பர்சனல் நீங்கள் கொடுத்தீங்கன்னா நான் இதோடைய ஆன்சர்ஸ் வந்து உங்களுடைய ஆன்சர்ஸை வந்து நாங்கள் வந்து மெயிலில் வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறோம். சார், இப்போ வந்து அதாவது குட்ஸோடைய டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்காக நீங்க வந்து வெஹிக்கிள் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா நீங்க வந்து ஐடிசி கிளைம் பண்ணலாம். பிளாக்டு கிரெடிட் என்ன சொல்லுதுன்னா நீங்க டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் அ பேசஞ்சருக்காக நீங்க பர்ச்சேஸ் பண்றீங்க, அந்த வெஹிக்கிளும் வந்து 13 சீட்டருக்குள்ள இருந்தாதான் வந்து பிளாக்டு கிரெடிட். சப்போஸ் நீங்க பர்ச்சேஸ் பண்ற வெஹிக்கிள் வந்து மோர் தென் 13 சீட்டரா இருந்ததுன்னா அதை வந்து நீங்க கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ குட்ஸோடைய டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்காக நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்றீங்கன்னா அந்த வெஹிக்கிளை வந்து நீங்க கிளைம் பண்ணிக்கலாம் சார். சார், தேங்க்ஸ் ஃபார் த பாசிட்டிவ் ஃபீட்பேக் சார். உங்களுக்கு என்ன query இருந்தாலும் நீங்கள் அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். இல்லை நீங்கள் வந்து அந்த மெயில் ஐடிக்கு வந்து நீங்கள் வந்து உங்களுடைய queryயை வந்து நீங்கள் எழுதலாம். நாங்கள் வந்து வித்தின் அ டேக்குள்ளே வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுவோம் சார். சார் வெங்கடேஷ் சார், நான் இந்த மெயில் ஐடிக்கு வந்து உங்களுக்கு அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர்ஸ் வந்து நான் உங்களுக்கு வந்து ரிவர்ட் பண்ணுறேன் சார். வேற யாருக்காவது ஏதாவது டவுட் இருந்தா நீங்க அன்மியூட் பண்ணி கூட நீங்க கேட்கலாம். சாட்ல நீங்க டெக்ஸ்ட் பண்ண முடியல, நீங்க வந்து டைரக்டா அன்மியூட் பண்ணி கூட உங்களுடைய டவுட்ஸ் ஏதாவது இருந்தா நீங்க வந்து கேட்கலாம். இந்த லேட்டஸ்ட் நோட்டிஃபிகேஷன் 2 நோட்டிஃபிகேஷன் வந்ததுல அந்த லேட்டஸ்ட் நோட்டிஃபிகேஷனுடைய டாக்குமெண்ட் வந்து
உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா உங்களுடைய மெயில் ஐடியை நீங்க வந்து பிங் பண்ணீங்கன்னா அந்த மெயில் ஐடிக்கு நாங்க வந்து அந்த லேட்டஸ்ட் நோட்டிபிகேஷனுடைய கண்டென்ட்டை வந்து உங்களுக்கு நாங்க ஷேர் பண்ணுவோம். அந்த ஐடிசி ரீக்ளைம்டு ஸ்டேட்மெண்ட் பிளஸ் அந்த டிஆர்சி 01C இந்த ரெண்டு இது வந்து லேட்டஸ்டா வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது அந்த அந்த டாக்குமெண்ட் ஏதாவது வேணும்னா நீங்க உங்களுடைய சேட் பாக்ஸ்ல உங்க மெயில் ஐடி கொடுங்க, அதுக்கு வந்து நாங்க வந்து ஷேர் பண்ணுறோம். ஸோ வேற யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கூட நீங்க வந்து அன்மியூட் பண்ணி கூட கேட்கலாம். இப்போ உங்களால அன்மியூட் பண்ண முடியுதான்னு கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. ஹலோ சார், எஸ் சார். எஸ் சார். வெங்கடேஷ் பேசுகிறேன் ஓட்டோலேருந்து. எஸ் சார், சொல்லுங்க சார். சார் இப்போ வந்து இந்த டேபிள் நம்பர் 4 3B பற்றி கேட்குறேன் நான். இப்போது டேபிள் நம்பர் 4 எலிஜிபிள் ஐடிசி இருக்கு இல்லையா, ஆமாங்க அந்த சார். டேபிளை பற்றி கேட்கும்போது நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ வந்து ஆல் அதர் ஐடிசியில் ஃபுல்லாகவே கொடுத்துட்றோம். ஓகே சார். அப்புறம் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, அந்த பி இருக்கு இல்லையா, டேபிள் நம்பர் 4Bயில் 1 as per the rule 38, 42, 43 of CGST rule section 175 இருக்கு இல்லையா, அதில் வந்து நாங்கள் என்ன கொடுக்குறோன்னா இன்எலிஜிபிள்லாம் கொடுக்குறோம் ஃபுல்லாகவே. அந்த இன்எலிஜிபிள்னா என்ன இன்க்ளூட் ஆகுதுன்னா, நாங்கள் அதர் ஸ்டேட்டில் ரூம் ரெண்ட்டு அதர் ஸ்டேட்டில் ஏதாவது ஒன்று பண்ணியிருப்போம், அது கூட இன்எலிஜிபிள் தான். ஸோ அந்த கூட நாங்கள் இதில் சேர்த்து காட்டிடுறோம். சரிங்களா? இப்போ கீழே ஒரு இன்எலிஜிபிள், அதாவது டி காலமில் நம்பர் 2 ineligible ITC under section ஒன்று இருக்கு, restricted due to pass rule. அதாவது இப்போ நாங்கள் அதில் எதுவும் காட்டணுமா? ஏன்னா இது வரைக்கும் எதுவும் காட்டல. ஏன்னா மேலேயே ஐடிசி இதில் காட்டிடுறதுனால, ineligible மொத்தமாகவே அங்கே மேலே காட்டிடுறதுனால இங்கே எதுவுமே நாங்கள் காட்டுறதில்ல. சார் இப்போ பேசிக்கா ஆமா சார், இப்போ நம்ம பேசிக்கா ஒரு கொஸ்டின் நம்ம பார்த்தோம் சார். அதாவது தமிழ்நாடு ரெஜிஸ்டர்ட் டீலர் அவங்க வந்து டெல்லியில போயிட்டு வந்து ஹோட்டல் எடுக்கிறாங்க. ஸோ இப்போ அந்த பேசிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து ஈவன் தோ அவங்க வந்து சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி தான் சார்ஜ் பண்ணுவாங்க, நம்மளுடைய 2Bல வந்து அது ரிஃப்ளெக்ட் ஆயிடும். ஆனா வந்து நம்ம அது கிளைம் எடுக்க கூடாது, பிகாஸ் வந்து அது வந்து இன்எலிஜிபிள் கிரெடிட். அந்த போர்ஷன் மட்டும் அந்த போர்ஷன், அதாவது பிளேஸ் ஆஃப் சப்ளை, இந்த இன்எலிஜிபிள் ஐடிசி ஒன்லி பிளேஸ் ஆஃப் சப்ளை, இந்த அந்த கொஸ்டினுடைய ஆன்சருக்கான மட்டும் ஐடிசியை மட்டும் நீங்க வந்து இந்த 0.2 அந்த 4D.2 இருக்குல்ல சார், அதை மட்டும் நீங்க அங்க காட்டணும் சார். அதாவது இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி லொகேட்டட் அவுட் சைடு உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் இடத்துல இருந்து வேற ஒரு இடத்துல இருக்கு. ஸோ நீங்க தமிழ்நாட்டுல இருக்கீங்க, நீங்க டெல்லியில நீங்க போய் ஸ்டே பண்றீங்க, அந்த இடத்துல வந்து உங்களுக்கு சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி சார்ஜ் பண்ணி தருவாங்க. நீங்க உங்க ஜிஎஸ்டி கொடுக்குறீங்க, அந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ நீங்க வந்து அதை கிளைம் பண்ணும்போது அதை வந்து நீங்க டோட்டலா மேல காமிச்சு அதோடைய பிளாக்டு கிரெடிட் அந்த ரிவர்சல்னு சொல்லிட்டு அந்த ஐடிசில நீங்க காமிச்சிருவீங்க. கீழே அதோடைய டீடைல்ஸ் வந்து நீங்க அங்க கீழே கொடுக்குற மாதிரி இருக்கும் சார். ஐடிசி ரெஸ்ட்ரிக்டட் டியூ டு பிஓஎஸ் ரூல்ஸ், பிளேஸ் ஆஃப் சப்ளை ரூல்ஸ் படி வந்து ரெஸ்ட்ரிக்டட். ஸோ அந்த அமௌண்ட்டை மட்டும் நீங்க அங்க தனியா டிஸ்பிளே பண்ற மாதிரி இருக்கும் சார். சரி, நான் இப்படி சொல்றேன். ஆக்சுவலாக அந்த அவுட் சைடில் எடுத்த ரூம் ரெண்ட்டையும் வந்து பியில் 1ல் போட்டுடணும். சரிங்களா? ஆட் பண்ணிடணும். கீழே அது ஒரு அதோடைய இன்ஃபர்மேஷன் ப்ரொவைட் பண்ணணும் சார். ப்ரொவைட் பண்றது தான் கீழே இல்லையா? எஸ் சார். எஸ் சார். ஓஹோ, அதையும் கொடுக்கணும், இங்கேயும் கொடுக்கணும். எஸ் சார். ஓகே சார். ஓகே சார். ஓகேங்க சார். ஓகே ரமேஷ், தேங்க்யூ. தேங்க்யூ சார். ஸோ உங்களுடைய வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க வந்து அந்த மெயில் ஐடி அந்த மொபைல் நம்பருக்கு நீங்க வந்து காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் த பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ். ஸோ உங்களுடைய டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் நீங்க வந்து அந்த மெயில் ஐடி அந்த மொபைல் நம்பருக்கு நீங்க காண்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.